PCD நம்பரு 667 667 பாம்பே மகாராஷ்டிர. முரளி டேட்டு 14/9/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 6/5/2007. ओम शांति। आज का प्रातः क्लास है 14 सितंबर 1967 का। ஓம் சாந்தி. இன்றைய கிளாஸா இருக்குது 14 செப்டம்பர் 1967 இருக்குது. गीत है तुम्हें पाके हमने जहां पा लिया है. பாட்டா இருக்குது உன்னை அடைஞ்சு முழு உலகத்தையே நம்ம அடைஞ்சிட்டோம். ऐसा कौन है? அப்படிப்பட்டவங்க யாரா இருக்காங்க? जिसे पाने से सारा जहान पाया जाता है. அவங்கள அடையிறதுனால முழு உலகத்தையே அடையிற விஷயம் வருது. वो तो नाम रखाए लेते हैं शाहजहां. சில பேரை வச்சுக்கிறாங்க ஷாஹஜஹான். सारे जहान का शाह. முழு உலகத்துக்கே ஷாஹ் அப்படின்னா ராஜா. परंतु उनकी राजाई तो भारत में ही थी. ஆனா அவங்களோட ராஜாங்கம் பாரத்ல தான் இருந்தது. सारे जहान में तो बादशाही नहीं थी. முழு உலகத்துல ராஜாங்கம் ஒன்னும் இருக்கல. ऐसा कौन है? அதாவது பாபா கேட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க யாரா இருக்காங்க? जो सारे जहान के ऊपर प्यार से राज्य करता है. யாரு முழு உலகத்து மேல அன்பா ஆட்சி செய்றாங்க. शास्त्रों में சாஸ்திரத்துல सब देवताओं की ग्लानि लिखी हुई है. எல்லா தேவதைகளோட நிந்தனைய எழுதிருக்காங்க. 33 करोड़ देवताओं में से 33 கோடி தேவதைகள்ல ऐसा कोई नहीं है जिसकी ग्लानि न हो. அப்படிப்பட்டவங்க யாருமே இல்ல, அவங்களோட நிந்தனை இல்லாம யாருமே இல்லன்னு சொல்றாங்க. परंतु सतयुग आज के जो लक्ष्मी नारायण हुए हैं, ஆனா சத்யுகத்தினோட ஆரம்பத்துல யாரு லட்சுமி நாராயணன் இருந்தாங்களோ उनकी ग्लानि कोई शास्त्रों में नहीं है. அவங்களோட நிந்தனை எந்த சாஸ்திரத்திலயும் இல்லன்னு சொல்றாங்க. कोई ग्लानि का काम किया होगा तो ग्लानि होगी. இப்போ ஏதாவது நிந்தனையினோட வேலை பண்ணிருந்தா அப்போ கிளானியா இருக்கும். किया ही नहीं होगा तो ग्लानि कहाँ से होगी? இப்போ அப்படிப்பட்ட வேலையே செய்யலன்னா நிந்தனை எங்க இருந்து ஆகும், எப்படி ஆகும்? हो नारायण. அந்த நாராயண पहले पुरुषार्थी जीवन में नर होता है. ஃபர்ஸ்ட் புருஷார்த்தி வாழ்க்கையில நரனாக இருப்பாங்க. और नर से पुरुषार्थ करके नारायण बनता है. பிறகு நரன் இருந்து புருஷார்த்த பண்ணி நாராயண ஆகுறாங்க. बनाता कौन है? ஆக்கக்கூடியவங்க யாரா இருக்காங்க? जो नर बनता है யாரு நர ஆகுறாங்களோ न नारायण बनता है. யாரு நரனும் ஆகுறது இல்ல, நாராயணனும் ஆகுறது இல்ல. न देवता बनता है न राक्षस बनता है. யாரு தேவத்தையும் ஆகுறது இல்ல, ராட்சசனு கூடயும் ஆகுறது இல்ல. वो सिर्फ आत्मा है. அவங்க வெறும் ஆத்மா இருக்காங்க, बिंदु है. பிந்துவா இருக்காங்க. उसकी आत्मा का ही नाम बिंदु है. அவங்க ஆத்மாக்கே பேரு பிந்துவா இருக்குது. बिंदु का बड़ा आकार शिवलिंग बनाया जाता है. பிந்துவோட பெரிய ஆகாரம் சிவலிங்கத்தை உருவாக்கப்படுகிறது. नाम शिवलिंग कहा जाता है. பேரு சிவலிங்கம்னு சொல்லப்படுகிறது. शिव अर्थात कल्याणकारी. சிவன் அப்படின்னா நன்மை செய்பவர்.
किस रूप में कल्याणकारी? எந்த ரூபத்துல அவங்க நன்மை செய்பவரா இருக்காங்க? लिंग रूप में कल्याणकारी। லிங்க ரூபத்துல நன்மை செய்பவரா இருக்காங்க। बिंदु है सुप्रीम सोल। பிந்துவா இருக்காங்க சுப்ரீம் சோல்। लिंग है லிங்கமா இருக்குது वो साकार स्वरूप जो नर से नारायण बनता है। அந்த சாகார ஸ்வரூபம் யாரு நரச நாராயண் ஆகுறாங்க? कब बनता है? எப்போ ஆகுறாங்க? तब बनता है எப்போ ஆகுறாங்கன்னா जब अपने इंद्रियों के ऊपर पूरा ही कंट्रोल करता है। எப்போ தன்னோட இந்திரியங்கள் மேல கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்களோ அப்போன்னு சொல்றாங்க। इसलिए संसार में कहावत है इंद्रिय जीते जगत जीत। அதனாலதான் உலகத்துல பழமொழி இருக்குது, இந்திரிய ஜீத்தே ஜெகத் ஜீத்। इंद्रियों में भी இந்திரியங்கள்லயும் जीतने की मुख्य इंद्रिय है कामेंद्रिय। வெற்றியை அடையிறதுக்கான முக்கிய இந்திரியா இருக்குது காமேந்திரியம்। इसलिए कहा जाता है काम जीते जगत जीत। அதனாலதான் சொல்லப்படுகிறது காம ஜீத்தே ஜெகத் ஜீத்। काम सिर्फ सीमित बात नहीं है। பாபா சொல்றாங்க காமன்னா வெறும் அது ஒரு லிமிட்டடா இருக்கக்கூடிய விஷயம் இல்ல। असीम कामनाओं के ऊपर जीत पाली माना काम जीत हो गया। எப்படின்னா லிமிட்டே இல்லாத ஆசைகள் மேல வெற்றிய அடைஞ்சிட்டீங்கன்னா அப்படின்னா ஆசைகள் மேல வெற்றிய அடையிற போல ஆயிடுச்சு। इच्छा मात्रम अविद्या। இச்சா மாத்திரம் அவித்யா। அப்படின்னா ஆசை என்றால் என்ன என்ற ஒரு நாலேஜ் கூடயும் ஞானமும் இருக்க கூடாது। ऐसी इच्छा मात्रम अविद्या இப்படி ஆசைகள் மேல வெற்றிய அடையக்கூடியது इस संसार में तो कोई की हो न सके। இப்படி இந்த உலகத்துல யாருதுமே ஆக முடியாது। संसार से परे जो रहने वाला है இந்த உலகத்திலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர் யார் இருக்காங்களோ ब्रह्मलोक का वासी है। பிரம்ம லோகத்துல வசிக்க கூடியவங்க யார் இருக்காங்களோ वो ही इच्छाओं से सदा काल परे रहता है। அவங்கதான் ஆசைகள் இருந்து சதா காலம் தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருப்பாங்க। जिसको कहते हैं யாருக்கு சொல்றாங்க? निरंजन निराकार परम ब्रह्म। நிரஞ்சன் நிராகார் பரபிரம்ம। ओ निराकार ज्योति बिंदु அந்த நிராகார் ஜோதி பிந்து न स्वर्ग लेता है அவங்க ஸ்வர்கத்தை கூட எடுத்துக்கிறது இல்ல, न नरक में जाता है। நரக்கத்துக்கு கூட போகிறது கிடையாது। वो तो इस संसार में आता है அவங்க இந்த உலகத்துக்கு வராங்க सिर्फ आत्माएं जो बंधन में बंधी हुई हैं। அதுல எப்படின்னா ஆத்மாக்கள் யாரு வெறும் பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்காங்களோ देह के बंधन में बंध करके पाप पुण्य में बंध जाती है। தேகத்தினோட பந்தனத்துல கட்டுப்பட்டு பாவ புண்ணியத்தினோட பந்தனத்துல வந்துடுறாங்க। उन आत्माओं को छुड़ाने के लिए आता है। அந்த ஆத்மாக்களை விடுதலை செய்யறதுக்காக வராங்க। सब बंधन में हो जाते हैं। எல்லாருமே பந்தனத்துல வந்துடுறாங்க। एक भी मनुष्य आत्मा इस सृष्टि पर ऐसी नहीं रहती ஒரு மனித ஆத்மா கூட இந்த சிருஷ்டில அப்படி இருக்கிறது இல்ல जो बंधन मुक्त हो जाए। யாரு பந்தனத்திலிருந்து விடுதலை ஆகிற போல யாருமே இருக்கிறது கிடையாது। तब आता है। அப்ப வராங்க। कौन सा युग होता है? எந்த யுகமாக இருக்கும்? जहाँ आत्माएं देह के बंधन में, எங்க ஆத்மாக்கள் தேகத்தினோட பந்தனத்துல, विकारों के बंधन में, விகாரத்தினோட பந்தனத்துல, दुखों के बंधन में, துக்கத்தினோட பந்தனத்துல पूरी रीति बंध जाती है। கம்ப்ளீட்டாக அவங்க கட்டுப்பட்டுடுறாங்க। सत्य युग तो होता ही सत्य का युग है। சத்யுகம் என்றது அது சத்யுகம்தான் இருக்கும்।
सत्य एक परमात्मा को कहा जाता है, சத்தியமன் சொல்லி ஒரு பரமாத்மாக்கு சொல்லப்படுகிறாங்க. कहते भी है गॉड इज ट्रुथ, சொல்லவும் செய்றாங்க காட் இஸ் ட்ரூத், பகவான் உண்மையானவர். सत्यम शिवम सुंदरम, சத்தியம் சிவம் சுந்தரம். भगवान का पहला नाम பகவானோட ஃபர்ஸ்ட் பேரு गुण के आधार पर है सत्य, குணத்தினோட ஆதாரப்படியா இருக்குது சத்ய. அப்படின்னா உண்மையானவர். वो एक ही सत्य है इस दुनिया में, அவங்க ஒருத்தர் தான் இந்த உலகத்துல உண்மையானவர் ஆயிருக்காங்க. जो सत्य आकर के पार्ट बजाता है யாரு உண்மையான பாட்டை வந்து செய்றாங்க, और प्रैक्टिकल में पार्ट बजाता है। பிறகு பிராக்டிக்கல்ல வந்து பாட்டை செய்றாங்க. जो पार्ट बजाता है என்ன பாட்டை செய்றாங்களோ उसकी कथा गाई जाती है भारतवर्ष में घर घर में। அவங்களோட கதைய பாடப்படுகிறது பாரத நாடுல ஒவ்வொரு வீட்லயும். பாரத நாடுல ஒரு வீட்ல கூடயும் பாடப்படுகிறது सत्यनारायण की कथा, சத்யநாராயணனோட கதை. एक ही सत्यनारायण की कथा है, ஒருத்தது தான் சத்யநாராயணனோட கதையா இருக்குது. सत्य लक्ष्मी की भी कथा नहीं है। சத்யலட்சுமி இது கூடயும் கதை இல்ல. इसका मतलब இதுக்கு அர்த்தமா இருக்குது 100% शक्ति का पार्ट सिर्फ एक ने बजाया है। 100% உண்மையான பாட்டு வெறும் ஒருத்தர் தான் செஞ்சிருக்காங்க. जिसमें वो निराकार निरंजन प्रवेश करता है, யாருக்குள்ள அந்த நிராகார் நிரஞ்சன் பிரவேசம் செய்றாங்க. जैसे गीता में लिखा है प्रवेष्टुम, எப்படி கீதையில எழுதிருக்காங்க பிரவேஷ்டும், मैं प्रवेश करने योग्य हूँ। நான் பிரவேச பண்றதுக்காக தகுதியோடையவனா இருக்கிறேன். वो भूत प्रेत योनिया होती है, அந்த பூத பிரேத யோனிகள் இருக்கும், वो भी प्रवेश करती है। அதுவும் கூடயும் பிரவேசம் செய்யுது. सब में प्रवेश नहीं करती। எல்லாருக்குள்ள பிரவேசம் செய்யறது கிடையாது. जैसी जैसी भूत प्रेत की पावरफुल आत्मा होगी, எப்படி எல்லாம் பூத பிரேதங்களினோட பவர்ஃபுல்லான ஆத்மா இருக்குமோ और जिस कैटेगरी की होगी उसी में प्रवेश करेगी। பிறகு எந்த கேட்டகரிக்கு சேர்ந்திருக்கிறவங்களா இருப்பாங்களோ ऐसे ही அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்வாங்க. அதே மாதிரிதான் जो भी धर्म स्थापन करने वाले धर्म पिताएं हैं, யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தர்ம பிதாக்கள் இருக்காங்க, पावरफुल आत्माएं हैं। பவர்ஃபுல் ஆத்மாக்கள் இருக்காங்க. इब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक, இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், குரு நானக், वो भी आकर के सृष्टि में कोई न कोई में प्रवेश करते हैं। அவங்க கூட இந்த சிருஷ்டிக்கு வந்து யாருக்குள்ளேனா ஒருத்தருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. जरूर कोई पावरफुल में प्रवेश करते हैं। கண்டிப்பாக இப்போ ஒரு பவர்ஃபுல் ஆத்மாக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. वो धर्म पिताएं तो யாராவது பவர்ஃபுல் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்வாங்க. அந்த தர்ம பிதாக்கள் सीमा में रहने वाला धर्म स्थापन करते हैं। ஒரு லிமிட்ல கட்டுப்பட்டு இருக்கிற தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. कोई धर्म की आयु 500 वर्ष, சில தர்மத்தினோட ஆயுள் 500 வருஷங்கள், कोई धर्म की आयु 1400 वर्ष, சில தர்மங்களினோட ஆயுள் 1400 வருஷங்கள். मोहम्मद முகமது 1400 वर्ष पूर्व आए, मुस्लिम धर्म स्थापन किया। 1400 இயர்ஸ் பிஃபோர் வந்திருந்தாங்க, முஸ்லிம் தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிருந்தாங்க. क्राइस्ट 2000 साल पहले आए, கிரைஸ்ட் 2000 வருஷங்களுக்கு பின்னாடி வந்திருந்தாங்க. क्रिश्चियन धर्म स्थापन किया। கிறிஸ்டியன் தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாங்க. महात्मा बुद्ध மகாத்மா புத்து மகாத்மா புத்தன் 2,25,000 साल पहले आए, बौद्ध धर्म स्थापन किया।
2250 வருஷங்களுக்கு பின்னாடி வந்தாங்க, பௌத்தி தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாங்க. जितना जितना पावरफुल आत्मा, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆத்மாவோ उतनी पहले इस सृष्टि पर आई है, அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்காங்க. परंतु परमपिता परमात्मा बाप इस सृष्टि पर कब आता है? ஆனா பரம்பிதா பரமாத்மா அப்பா எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்க, ये कोई को पता नहीं. இத பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. शास्त्रों में लिख दिया है சாஸ்திரத்துல எழுதிட்டாங்க कि भगवान ने आकर के द्वापर के अंत में महाभारत युद्ध कराया. பகவான் வந்து கலியுகத்தினோட கடைசி துவாபர் யுகத்தினோட கடைசி நேரத்துல மகாபாரத யுத்தத்தை செய்ய வச்சாங்கன்னு சொல்லிருக்காங்க. और पापी कलयुग की स्थापना कर दी. பிறகு பாவி கலியுகி உலகத்தினோட ஸ்தாபனைய பண்ணிட்டாங்க. अरे அரே भगवान आएगा பகவான் வந்தாங்கன்னா तो पापों के बंधन से छुड़ाएगा பாவங்களினோட பந்தனத்திலிருந்து விடுதலை செய்வாங்களா, या पापों को बढ़ा करके जाएगा? இல்லன்னா பாவங்களை அதிகம் பண்ணிட்டு போகுவாங்களா? भगवान तो है ही दुख हरता, பகவான் துக்கத்தை தூர செய்யக்கூடியவங்க, सुख करता. துக்கத்தை தூர செய்யக்கூடியவர், பிறகு சுகத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காங்க. वास्तव में வாஸ்தவத்துல भगवान को आने की जरूरत तब है பகவானுக்கு வர அவசியம் எப்போ இருக்கும்னா, जब ये सृष्टि चौथी अवस्था को पहुंच जाती है. எப்போ இந்த சிருஷ்டி 4வது ஸ்டேஜ போய் அடைஞ்சிடுதோ அந்த நேரத்துலன்னு சொல்றாங்க. दुनिया में हर चीज की 4 अवस्थाएं होती हैं. பாபா சொல்றாங்க உலகத்துல ஒவ்வொரு பொருளு கூடயும் 4 ஸ்டேஜஸ் தாண்டதுன்னு சொல்றாங்க. मकान हो, दुकान हो, मनुष्य हो, இப்போ வீடா இருக்கலாம், கடை இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், कोई भी हो, யாரா இருந்தாலும் சரி. पहले हर चीज सतो प्रधान होती है, सुखदायी होती है. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பொருள் சத்தோ பிரதானமாக இருக்கும், சுக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். बीच में रजो प्रधान होती है, நடுவுல ரஜோ பிரதானம் இருக்கும். दुख की शुरुआत होती है துக்கத்தினோட ஆரம்பம் இருக்கும். और अंत में तमो प्रधान बन जाती है. பிறகு கடைசியில தமோ பிரதானம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. दुख ही दुख दिखाई पड़ता है. வெறும் துக்கம்தான் தென்படுதுன்னு சொல்றாங்க. ऐसे ये सृष्टि के भी 4 आयाम है. அதே மாதிரி இந்த சிருஷ்டி இது கூடயும் 4 அதோட நிலைமைகள்னு சொல்றாங்க. 4 ஸ்டேஜஸ் அது தாண்டது. सतो प्रधान सत्ययुग, சத்தோ பிரதான் சத்யுகம், रजो प्रधान द्वापर युग ரஜோ பிரதான துவாபர் யுகம், और तमो प्रधान कलयुग. பிறகு தமோ பிரதான் கல்யுகம். कलयुग के अंत में ही पापों का आभार इकट्ठा हो जाता है. கலியுகத்தினோட கடைசி நேரத்துல தான் பாவங்களினோட அந்த ரொம்ப அதிக லெவல் போய் சேருது. भंडार इकट्ठा हो जाता है. பண்டாரம் ஒன்னு ஆகி சேர்ந்துடுது, ஒன்னாயிடுது. हर मनुष्य आत्मा पापों से त्राहि त्राहि करती है. ஒவ்வொரு மனித ஆத்மா கூடயும் பாவத்திலிருந்து திராஹி திராஹின்னு செய்யும் சொல்லும். एक भी मनुष्य आत्मा इस सृष्टि पर ऐसी नहीं. ஒரு மனித ஆத்மா கூடயும் இந்த சிருஷ்டில அப்படி இல்ல. जो तन से, मन से, धन से, யாரு சரீரம் மூலமாக, தன மூலமாக, மனது மூலமாக, संपर्कियों से और संबंधियों से दुख का अनुभव न करती हो. தொடர்பு மூலமாக, உறவினர்கள் மூலமாக துக்கம் அனுபவம் செய்யாம யாருமே இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. ऐसी मान्यता होने लगती है समाज में. அந்த சமூகத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏத்துக்கப்படுகிறது. कि ये दुनिया ऐसी ही चली आई है. இப்படிதான் இந்த பரம்பரை ஏத்துக்கப்படுகிறது. என்னன்னா இந்த உலகம் இப்படியே தான் வந்திருக்குது.
दुखमयी और सुखमयी सृष्टि सदा काल से चली आई है। துக்கம் கொடுக்கிற சிருஷ்டி பிறகு சுகம் கொடுக்கிற சிருஷ்டி இது சதா காலம் இப்படியே தான் வந்திருக்கு. लेकिन नहीं, ஆனா அப்படி இல்ல. दिन होता है இப்போ பகல் இருக்குதுன்னா तो रात भी होती है, நாள் இருக்குதுன்னா இரவு கூடயும் ஆகும். घोर सोजरा होता है दोपहर में, கோரமான வெளிச்சம் இருக்கும் மத்தியானத்துல. तो रात्रि के 12 बजे அப்போ நைட்டு 12 மணிக்கு घोर अंधकार भी होता है। கோரமான இருட்டு இருக்கும். एक जैसा समय कभी नहीं चलता। ஒரே மாதிரி நேரம் எப்பவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. तो सतयुग में அப்போ சத்யுகத்துல 16 कला संपूर्ण शास्त्रों में गाया हुआ है। 16 கலை பரிபூர்ணம்னு சொல்லி சாஸ்திரத்துல பாடப்பட்டிருக்குது. देवताएं 16 कला संपूर्ण हुआ करते थे। தேவதைகள் 16 கலை பரிபூர்ணமாக இருந்தாங்க. सुख ही सुख था, दुख का नाम निशान नहीं था। வெறும் சுகம்தான் இருந்தது, துக்கத்தினோட பேரு அடையாளமும் இருக்கல. अब जब ऐसा पुरुष मिल जाए इस संसार में, இப்போ இப்படிப்பட்ட ஆணு கிடைச்சிட்டாங்க உலகத்துக்குன்னா, जो सुख की सृष्टि का शहंशाह हो, யாரு சுகத்தினோட சிருஷ்டிக்கு சம்ராட் ஆயிருக்காங்க அப்படிப்பட்டவங்க கிடைச்சிட்டாங்கன்னா, दुख का नाम निशान न हो, துக்கத்தினோட பேரு அடையாளம் கூடயும் இருக்கிறது இல்லைன்னா, तो क्यों नहीं कहेंगे அப்போ ஏன் சொல்ல மாட்டாங்க कि हमको सारे जहान का सुख मिल गया। நமக்கு இடி உலகத்தினோட சுகமே கிடைச்சிடுதுன்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? वो नारायण அந்த நாராயணன் जो सतयुग में राज्य करते थे, யாரு சத்யுகத்துல ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாங்க, उनका नाम नारायण है। அவங்களோட பேரு நாராயணா இருக்குது. नार अर्थात जल, ज्ञान जल। நார் அப்படின்னா தண்ணி, ஞானத்தினோட தண்ணி. अयन अर्थात घर, அயன் அப்படின்னா வீடு. अर्थात ज्ञान ही जिनका அப்படின்னா ஞானமே யாரோட घर है। வீடா இருக்குது. नारायण के विष्णु रूप को நாராயணனோட விஷ்ணு ரூபத்தை शेष सैया पर आराम से बैठे हुए दिखाया जाता है। அந்த பாம்பினோட பெட் மேல ஆறாமாக அப்படின்னா அமைதியாக இருக்கிறது காமிச்சிருக்காங்க. नहीं तो सांपों के ऊपर कोई बैठ नहीं सकता, टच भी नहीं कर सकता। இல்லன்னா பாம்பு மேல யாரு கூட உட்கார முடியாது, அதை டச் பண்ணவும் முடியறது இல்ல. भय पैदा हो जाएगा, பயமாயிடும், பயம் வந்துடும். वास्तव में வாஸ்தவத்துல ये परमपिता परमात्मा शिव की यादगार है। இது பரம்பிதா பரமாத்மா சிவனோட நினைவார்த்தமா இருக்குது. वो जिस मुकर्रर रथ में प्रवेश करता है, அவங்க எந்த முக்கர ரதத்துல பிரவேசம் செய்யறாங்களோ उसकी ऐसी स्थिति बनाए देता है। அவங்களது அப்படிப்பட்ட ஸ்டேஜ உருவாக்கிடுறாங்க. जो भारतीय परंपरा में இது பாரதிய பரம்பரையில ऊंचे के ऊंचे देवता शंकर की स्थिति दिखाई गई। உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதா சங்கரனோட ஸ்டேஜ காமிக்கப்பட்டிருக்குது. सांपों के बीच में रहता है। பாம்புகளுக்கு நடுவுல இருப்பாங்க. सांप गले में पड़े हुए हैं, कमर में पड़ा हुआ है, बाजू में पड़े हुए हैं। பாம்பு கழுத்துல சுத்திருக்கு, இடுப்புல சுத்திருக்கு, அக்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு. सर के ऊपर सांप है, தலை மேல பாம்பு இருக்கு. सांप ही सांप। வெறும் பாம்புகள் தான். सांप कहा जाता है विकारी को। பாம்புன்னு சொல்லி விகாரிகளுக்கு சொல்லப்படுகிறது. 5 अंगों में 5 सांप पड़े हुए हैं। 5 அங்கங்கள்ல 5 பாம்புகள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. काम विकार का सूचक, காம விகாரத்தினோட அடையாளம். क्रोध विकार का सूचक, लोभ विकार का सूचक, கோப விகாரத்தினோட அடையாளம்.
லோப விகாரத்தினோட அப்படின்னா பேராசையினோட அடையாளமா இருக்குது. और सर के ऊपर பிறகு தலை மேல अहंकार का सूचक, அகங்காரத்துக்கான அடையாளம். ऐसी ऐसी विकारी आत्माएं लिपटी रहती हैं आस्तीन के सांप के रूप में. பாபா சொல்றாங்க இப்படிப்பட்ட பாம்புகள் எப்படி என்ன ஒட்டிருப்பாங்க, சுத்திருப்பாங்க. तो भी वो उनसे घबराता नहीं है. ஆனாலும் அவங்கள அத பார்த்துட்டு அவங்க பயப்படுறது இல்ல. ऐसी आत्मिक स्थिति की पराकाष्ठा होती है. அப்படி ஆத்மிக ஸ்திதியினோட சிகரம் இருக்கும். कि वो सांप भी वशीभूत होकर के रहते. அந்த பாம்புகள் கூடயும் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. जो शास्त्र में गायन है, அந்த பாம்புகள் கூடயும் வசத்துல இருப்பாங்க. எதுக்காக? சாஸ்திரத்துல மகிமை இருக்குது. शेर और बकरी एक घाट पानी पीते थे. சிங்கம் பிறகு ஆடு ஒரே அந்த கரை இது தண்ணி ஓரம் இது நதியோரம் இருக்கு இல்லையா, அங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. वो नारायण के राज्य का गायन है. அது நாராயணனோட ராஜ்யத்தினோட மகிமா இருக்குது. मनुष्य चाहे तो ऐसा सृष्टि का वातावरण बना सकता है. மனிதர்கள் தேவை இருக்குதுன்னா அப்படிப்பட்ட சிருஷ்டியினோட வாतावरणத்தை உருவாக்கிக்கலாம். कि जानवर भी आत्मिक स्थिति में आ जाए. எப்படி என்ன விலங்குகள் கூடயும் ஆத்மிக ஸ்திதியில வந்துடலாம். अपने हिंसक वृत्ति को छोड़ दें. தன்னோட இன்ச பண்ணக்கூடிய விருத்திய அப்படி என்ன அந்த வைப்ரேஷன்ஸ விட்டுடலாம். लेकिन वो तब ही हो सकता है ஆனா இது அப்பதான் முடியும் जब एक परमपिता परमात्मा शिव को எப்போ ஒரு பரம்பிதா பரமாத்மா சிவனை प्रैक्टिकल रूप में जाना जाए, பிராக்டிக்கல் ரூபத்துல எப்போ पहचाना जाए. தெரிஞ்சுக்குவீங்களோ, அவங்கள ஐடென்டிஃபை செய்வீங்களோ, कि वो कैसे इस सृष्टि पर आकर के அவங்க எப்படி இந்த சிருஷ்டிக்கு வந்து इस मानवीय सृष्टि के हीरो पार्टधारी में प्रवेश करता है. இந்த மானவிய சிருஷ்டி ஹீரோ இருக்காங்க இல்லையா, அந்த மனித சிருஷ்டினோட ஹீரோக்குள்ள பிரவேசம் செய்றாங்க. और प्रवेश करके பிறகு பிரவேசம் செஞ்சு उसको नर से नारायण बनाता है. அவங்கள நரசே நாராயணாக ஆக்குறாங்க. जो नारायण எந்த நாராயண सतयुग का मालिक कहा जाता है. சத்யுகத்துக்கு எஜமானன் சொல்லப்படுகிறாங்க. सतयुग के मालिक पने से पहले சத்யுகத்தினோட எஜமான் தன்மைக்கு அதுக்குன்ன முன்னாடி सारे विश्व का मालिक है. முழு உலகத்துக்கு எஜமானாக இருந்தாங்க. इसलिए विश्वनाथ कहा जाता है. அதனாலதான் விஸ்வநாதன் சொல்லப்படுகிறாங்க. दुनिया में ऐसे बड़े बड़े हुए உலகத்துல இப்படி பெரிய பெரிய ஆள்கள் இருந்தாங்க. जिन्होंने आकांक्षा की யாரு இந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டாங்க, कि सारे विश्व के ऊपर हमें राजाई प्राप्त करनी है. முழு உலகத்து மேலேயே நமக்கு ராஜாங்கத்தை செய்யணும் என்றது இருந்தது. हिटलर, नेपोलियन, मुसोलिनी, ஹிட்லர், நெப்போலியன், முசோல்னி. लेकिन रास्ता गलत अपनाया. ஆனா வழிய தவறான வழிய தன்னதாக ஆக்கிட்டாங்க. हिंसा का रास्ता अपनाया. இம்சை பண்ணக்கூடிய ராஸ்தா என்ன இருக்குதோ வழிய தன்னதாக ஆக்கிட்டாங்க. और वो विश्व के ऊपर विजय प्राप्त नहीं कर सके. பிறகு அவங்க உலகத்து மேல வெற்றியை அடைய முடியல. कोई भी विश्व के ऊपर विजय प्राप्त नहीं कर सकता. யாருமே உலகத்து மேல வெற்றியை அடைய முடியறதில்ல. विश्व के ऊपर विजय प्राप्त करना உலகத்து மேல வெற்றியை அடையிறது सिर्फ परमपिता परमात्मा शिव ही आकर के सिखाते हैं. இது வெறும் பரம்பிதா பரமாத்மா சிவந்தா வந்து கத்து கொடுக்கறாங்க. वो है योग बल, அதான் இருக்குது யோக பலம், याद का बल. நினைவினோட சக்தி. याद अर्थात प्यार. நினைவு அப்படின்னா அன்பு. जिससे प्यार होता है யார் மேல அன்பு இருக்குமோ उसकी याद स्वतः आती है. அவங்களோட நினைவு தானாவே வரும்னு சொல்றாங்க.
सच्चा दिल का जिगरी प्यार होना चाहिए। உண்மையான மனது மூலமாக எப்படின்னா ரொம்ப க்ளோஸான அன்புன்றது இருக்கணும். ऐसा प्यार हो அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். जो लवलीन देखने में आवे। எப்படின்னா அன்புல மூழ்கி இருக்கிற ஸ்டேஜ் தென்படணும். शंकर का चित्र को ध्यान से देखा जाए। சங்கரனோட சித்திரத்தை கவனமாக நோட்டீஸ் செய்யுங்க. किसकी याद में बैठा हुआ है? யாரோட நினைவுல உட்கார்ந்து இருக்காரு? कोई की याद में तो बैठा हुआ है ना। யாரோ ஒருத்தரோட நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? स्थिति दिखाती है। ஸ்டேஜ் காமிக்குது. वो शंकर, அந்த சங்கர் जो देवों का देव महादेव कहा जाता है, யார தேவோं का देव महादेवन சொல்லப்படுகிறாங்க. वो अपने पुरुषार्थी जीवन के चित्र को चित्रित करता है। அவங்க தன்னோட புருஷார்த்தி வாழ்க்கை என்ன இருக்குதோ அந்த சரித்திரத்தை அது சித்திரம் மூலமாக காமிக்கிறாங்க. उस चित्र में அந்த சித்திரத்துல लवलीन स्टेज दिखाई गई है। அன்புல மூழ்கி இருக்கிற ஸ்டேஜ் காமிக்கப்பட்டிருக்குது. किसके लव में लीन है? யாரோட அன்புல மூழ்கி இருக்காங்க? ऐसे के लव में लीन है। அப்படிப்பட்டவங்களோட அன்புல மூழ்கி இருக்காங்க. जो अकर्ता है। யாரு அகர்த்தா இருக்காரு? அப்படின்னா செயல்களுக்கு அப்பாற்பட்டவர். अभोक्ता है। அபோக்தா இருக்காங்க. அப்படின்னா எந்த சுக துக்கத்தையும் அனுபவம் செய்யறதில்ல. அதிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர். निरंजन है। நிரஞ்சன் இருக்காங்க. அப்படின்னா அஞ்சனா இந்த இதுக்கு மைக்கு சொல்வாங்க. அப்படின்னா அந்த ஒரு கருப்பான தன்மையே இல்லாதவர், அதை விட அப்பாற்பட்டவர். अर्थात पापों की कालिमा से बहुत दूर है। அப்படின்னா இந்த பாவங்களினோட கருப்பான தன்மை என்ன இருக்குதோ அதிலிருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடியவர், அதிலிருந்து அப்பாற்பட்டவரா இருக்காங்க. ऐसे कर्म करता है அப்படிப்பட்ட செயல்களை செய்யறாரு कि जिन कर्मों का पाप और पुण्य भी उसके ऊपर नहीं लगता। அந்த செயல்களினோட பாவம் பிறகு புண்ணியம் கூடயும் அவங்க மேல ஏறுறது கிடையாது. कर्म अकर्म हो जाते हैं। கர்மம் அப்படின்னா செயல்கள் அகர்மம் ஆயிடுது. और विकर्म भस्म हो जाते। பிறகு விபரீத செயல்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. उसकी याद में रहने मात्र से पाप कर्म भस्म हो जाते हैं। அவங்களோட நினைவுல இருக்கிறதுனாலே என்ன ஆயிடுதுன்னா பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. असोचता है। அசோச்தா இருக்காரு. उसको कुछ भी सोचने करने की भी दरकार नहीं है। அவங்களுக்கு எதுவுமே யோசிக்கிற அவசியமும் ஒன்னும் இல்ல. वो है परम ब्रह्म शिव। அவங்க இருக்காங்க பரம் பிரம்ம சிவன். जिसके लिए कहते हैं, யாருக்காக சொல்றாங்க? गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वर। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर् देवो महेश्वरः। गुरु साक्षात परम ब्रह्म। गुरुर् साक्षात परम ब्रह्म। तस्मै श्री गुरुवे नमः। तस्मै श्री गुरुवे नमः। ऊंचे से ऊंची हस्ती है। உயர்ந்ததிலும் உயர்ந்த பர்சனாலிட்டி ஆயிருக்காங்க. लेकिन वो ज्योति बिंदु, ஆனா அந்த ஜோதி பிந்து जब तक साकार में शरीर में प्रवेश न करे, எப்போ வரைக்கும் சாக்கார சரீரத்துல பிரவேசம் செய்ய மாட்டாங்களோ तब तक அப்போ வரைக்கும் इस संसार में उसकी प्रत्यक्षता नहीं होती। இந்த உலகத்துல அவங்களோட பிரத்யக்ஷத்தை ஆகிறது கிடையாது, ஆகாது. चित्र नहीं बनाए जा सकते। சித்திரம் உருவாக்க முடியாதுன்னு சொல்றாங்க. जो भी चित्र बने हुए हैं, ஏதெல்லாம் சித்திரங்கள் உருவாகி இருக்குதோ, चाहे अजंता एलोरा एलिफेंटा की गुफाओं में बने हुए हों, இப்போ அது எல்லோரா எலிபென்டா என்னோட அந்த குஃபைல உருவாக்கி இருக்கலாம்.
चाहे शास्त्रों में बने हुए हो, இல்லைன்னா பல இப்போ அது சாஸ்திரத்தை உருவாக்கிடலாம், சாஸ்திரங்கள்ல உருவாக்கியிருக்கலாம். वो चित्र அந்த சித்திரம் चरित्र की यादगार है. சரித்திரத்தினோட நினைவார்த்தம் ஆயிருக்குது. देवताओं ने भी चित्र बनाए हैं और भगवान के भी चित्र बनाए हुए. தேவதைகள் கூடயும் சரித்திரத்தை பண்ணிருக்காங்க, பிறகு பகவான் கூடயும் சரித்திரம் இருக்குது, गाए हुए हैं. பாடப்பட்டிருக்குது. चरित्र चित्र का चित्रण करता है. சரித்திரம் சித்திரத்தினோட சித்திரணம் செய்து அது டிரா பண்ணுது. भगवान का चरित्र பகவானோட சரித்திரம் सिर्फ हिंदुओं में ही नहीं गाया जाता है. வெறும் ஹிந்துஸ்ல தான் பாடுறாங்க என்ற விஷயம் இல்ல, भगवान को सब धर्मों के लोग मानते हैं. பகவான் எல்லா தர்மத்தினோட ஜனங்க ஏத்துக்கிறாங்க. और भगवान के साथ साथ भगवान के कार्य में பகவான் கூட பகவானோட வேலையில नई सृष्टि की रचना में புது சிருஷ்டினோட படைப்புல जिन विशेष आत्माओं ने विशेष सहयोग दिया है, எந்த விசேஷ ஆத்மாக்கள் விசேஷமாக உதவி பண்ணிருக்காங்களோ उन आत्माओं को भी स्मरण करते हैं. सिर्फ एक धर्म की बात नहीं है, हर धर्म में स्मरण करते हैं. அந்த ஆத்மாக்களை கூடயும் நினைக்கிறாங்க. வெறும் ஒரு தர்மத்துல ஒருத்தர் தான் ஒரு தர்மத்தினர்கள் தான் அவங்கள நினைக்கிறாங்கன்றது இல்ல, माला के रूप में. மாலையினோட ரூபத்துல. माला है संगठन की यादगार. மாலை இருக்குது சங்கடனையினோட நினைவார்த்தம். जो श्रेष्ठ संगठन परमात्मा बाप शिव ने आकर के बनाया था, எந்த சிரேஷ்ட சங்கடனைய பரமாத்மா சிவன் வந்து உருவாக்கியிருந்தாங்களோ वो श्रेष्ठ संगठन के मन के जो आत्मिक रूप में गोल गोल दिखाए जाते हैं, அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களோட அந்த ஒரு சங்கடனை இந்த ஆத்மா ரூபத்துல ரவுண்டாக காமிக்க படிக்கிறாங்களோ वो हर धर्म में सिमरण किए जाते हैं. அவங்கள ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் நினைவு செய்யப்படுகிறாங்க. मुसलमान भी माला घुमाते हैं, முஸ்லிம் கூடயும் மாலைய உருட்டுறாங்க, क्रिश्चियंस भी माला स्मरण करते हैं, கிறிஸ்டியன்ஸ் கூடயும் மாலைய உருட்டுறாங்க. नास्तिक धर्म की आत्माओं को छोड़ करके நாஸ்திக் தர்மத்தினோட ஆத்மாக்களை விட்டு बाकी हर धर्म की आत्माएं, மற்றபடி ஒவ்வொரு தர்மத்தினோட ஆத்மா हिंदुओं, मुसलमानों, सिखों, ईसाइयों, बौद्धियों, ஹிந்துவா இருக்கலாம், இந்து முஸ்லிம் சிக் கிறிஸ்டியன்ஸ் பௌத்தியா இருக்கலாம், सब माला का स्मरण करते हैं. எல்லாருமே மாலைய நினைக்கிறாங்க, உருட்டுறாங்க. और माला के साथ साथ அந்த மாலை கூடயே भगवान की स्मृति जुड़ी हुई है. பகவானோட நினைவு கனெக்ட் ஆயிருக்குது. भारतवर्ष में பாரத நாடுல जब माला का स्मरण करते हैं, எப்போ மாலைய நினைவு செய்யறாங்களோ உருட்டுறாங்களோ तो हर मन के को स्पर्श करने के साथ साथ राम 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 बोलते हैं. ஒவ்வொரு மணிய எப்போ டச் பண்றாங்களோ அப்போ ராம ராம ராமன் சொல்றாங்க. ये भारतीय परंपरा में இது பாரதிய பரம்பரையில दो ही ऐसी हस्तियां हैं, ரெண்டு பேரு தான் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி ஆயிருக்காங்க. ரெண்டு பேரு தான் जो हीरो हीरोइन के रूप में गाई हुई है. யாரு ஹீரோ ஹீரோயினோட ரூபத்துல பாடப்பட்டிருக்காங்க. राम है हीरो ராமர் ஆயிருக்காங்க ஹீரோ, और कृष्ण है हीरोइन. பிறகு கிருஷ்ணர் ஆயிருக்காங்க ஹீரோயின். मृदुल रूप है, மிருதுல ரூபம் ஆயிருக்குது, சாஃப்டான ரூபம் ஆயிருக்கு. और राम का कठोर पार्ट है. பிறகு ராமனோடது இந்த ஹார்டான பார்ட் ஆயிருக்குது. बाप कठोर होता है, அப்பா ஹார்டாக இருப்பாங்க, और माता मृदुल होती है. பிறகு அம்மா சாஃப்டாக இருப்பாங்க.
ये रामकृष्ण की आत्माएं जो शास्त्रों में गाई हुई हैं, இந்த ராமகிருஷ்ண ஆத்மாக்கள் யாரு சாஸ்திரத்துல பாடப்பட்டிருக்காங்க, वो ही जन्म मरण के चक्र में आते आते அவங்கதான் ஜனன மரண சக்கரத்துல வர வர जो सतयुग के आदि में नारायण थे, யாரு சத்யுகத்தினோட ஆரம்பத்துல நாராயணாக இருந்தாங்களோ विष्णु रूप थे, விஷ்ணு ரூபமாக वो இருந்தாங்க. जन्म मरण के चक्र में आते आते அவங்க ஜனன மரண சக்கரத்துல வர வர कलयुग के अंत में नर बन जाते हैं। கலியுகத்தினோட கடைசி நேரத்துல நர் ஆயிடுறாங்க. नर நர் नारायण बनता है। நாராயண் ஆகுறாங்க. कौन बनाता है? யார் ஆக்குறாங்க? कोई तो बनाता होगा। யாராவது ஆக்கலாம் இல்லையா, ஆக்குவாங்க இல்லையா. गीता में गायन है, கீதைல மகிமை இருக்குது, मनुष्य को देवता बनाने का। மனிதர்களை தேவதைகளாக ஆக்குற மகிமை இருக்குது. मनुष्य अच्छे कर्म करता है तो देवता बनता है। மனிதன் எப்போ நல்ல வேலை செய்யறாங்களோ அப்போ தேவதா ஆகுறாங்க. दुष्ट कर्म करता है तो राक्षस बनता है। எப்போ கெட்ட வேலை செய்யறாங்களோ அப்போ ராட்சஸ் ஆகுறாங்க. दुष्ट कर्म करना किसने सिखाया? இப்போ இந்த கெட்ட வேலைய செய்யறது யாரு கத்து கொடுத்தாங்க? जो सतयुग त्रेता में देवताएं थे, யாரு சத்யுக திரேதால தேவதைகளாக இருந்தாங்க, वो द्वैतवादी युग द्वापर में आकर के அவங்க இரட்டைவாதி யுகம் துவாபர் யுகத்துல வந்து कैसे मनुष्य बन गए? எப்படி மனிதர்கள் ஆயிட்டாங்க. मननाथ मनुष्य कहा जाता है। மனநாத் மனுஷன் சொல்லப்படுகிறாங்க. जो मन को चलाता है वो मनुष्य कहा जाता है। யாரு மனத நடத்துறாங்களோ யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மனிதன் சொல்லப்படுகிறாங்க. जिसका मन चलायमान होता है, யாரோட மனது சஞ்சலமாக இருக்குமோ 10 इंद्रियों में मुख्य है मन। 10 இந்திரியங்கள்ல முக்கியமானது மனதா இருக்குது. मन को जीत लिया மனது மேல வெற்றியை அடைஞ்சிட்டீங்கன்னா तो सारी इंद्रियों को जीत लिया। அப்போ முழு இந்திரியங்கள் மேல வெற்றியை அடைஞ்சிட்டீங்க. मनुष्य इंद्रियों को कंट्रोल कर नहीं सकता, மனிதன் இந்திரியங்களை கண்ட்ரோல் செய்ய முடியாது. इसलिए गीता में दिखाया हुआ है அதனாலதான் கீதைல காமிக்கப்பட்டிருக்குது, कि इंद्रियों रूपी घोड़ों को இந்திரிய ரூபமான குதிரைகளை भगवान ने आकर के कंट्रोल किया। பகவான் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. नर अर्जुन का रथ था, நர அர்ஜுனனோட ரத்தம் இருந்தது. वो रथ एक प्रतीक है। அந்த ரத்தம் ஒரு शास्त्रों में लिखा हुआ भी है, शरीरम रथम विद्धे। ஒரு சிம்பல் போலன்னு சொல்றாங்க. சாஸ்திரத்துல என்னன்னா எழுதிருக்காங்க, इंद्रियाणि हयान्याहु, शरीर को रथ समझ சரீரத்தை ரத்தமன் நினைச்சுக்கோ, और इंद्रियों को பிறகு இந்திரியங்கள்ல घोड़ा कहा जाता है। இந்திரியங்களுக்கு குதிரைன்னு சொல்லப்படுகிறது. तो कोई स्थूल रथ आकर के भगवान ने नहीं संभाला था। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஸ்தூலமான ரத்தத்தை வந்து பகவான் அத ஹேண்டில் பண்ணல, பாத்துக்கல. कोई स्थूल घोड़ों को कंट्रोल नहीं किया था। இப்போ ஸ்தூல குதிரைகளை கண்ட்ரோல் செய்யல. भगवान ने तो பகவான் नर अर्जुन के बुद्धि रूपी लगाम अपने हाथ में ली थी। நர அர்ஜுனனோட புத்தி ரூபமான கடிவாளத்தை தன்னோட கைக்கு எடுத்திருந்தாங்க. गीता की श्रीमत दी थी, கீதாவோட श्रेष्ठ मत। ஸ்ரீமத்தை கொடுத்திருந்தாங்க, உயர்ந்த டைரக்ஷன்.
इस दुनिया में இந்த உலகத்துல सबकी मत मारी हुई है। எல்லாரோட புத்தி எப்படின்னா எல்லாருதுமே கெட்டு போயிருக்குது. इसलिए सब दुखी होते हैं। அதனாலதான் எல்லாருமே துக்கி ஆகுறாங்க, துக்கம் ஆகுறாங்க. कहा भी जाता है जहाँ सुमति இப்படி சொல்லப்படுகிறது என்னன்னா எங்க நல்ல புத்தி இருக்குமோ वहाँ संपत्ति नाना। அங்க அந்த செல்வம் என்றது நிறைஞ்சிருக்கும். जहाँ कुमति எங்க கெட்ட வழி இருக்குமோ वहाँ विपत्ति निधन। அங்க ஆபத்துகள் வந்துட்டு இருக்கும். सुंदरमती कौन देगा? நல்ல வழி யாரு கொடுப்பாங்க? सुंदरमती, मती माने बुद्धि। அழகான மதி, மத்தியன்னா புத்தி. वो ही दे सकता है அழகான புத்தி அவங்கதான் கொடுக்க முடியும். जो बुद्धिमानों की बुद्धि हो। யாரு? புத்திசாலிகளுக்கு புத்தியா இருக்காங்க. जिसका मन चलायमान न हो, யாரோட மனசு சஞ்சலமாக இல்ல, सदैव अमन हो। சதா அமனா இருக்காங்க. அப்படின்னா மனது உறுதியாக நிலைச்சிருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு அமன்னு சொல்வாங்க. वो ही संसार में अमन चैन स्थापन कर सकता है। அவங்கதான் உலகத்துல இந்த அமன் சேன்னா அந்த ஒரு அமைதியை ஏற்படுத்தலாம். शांति और सुख की दुनिया बना सकता है। சாந்தி பிறகு சுகத்தினோட உலகத்தை அவங்கதான் உருவாக்க முடியும். वो है परमपिता परमात्मा शिव। அவங்க இருக்காங்க பரம்பிதா பரமாத்மா சிவன். ज्योति बिंदु, ஜோதி பிந்து, निरंजन निराकार कहा जाता है। நிரஞ்சன் நிராகாரன் சொல்லப்படுகிறாரு. निराकार इसलिए நிராகார் ஏன்னா कि वो इतना सूक्ष्म ज्योति बिंदु है அவங்க எந்த அளவுக்கு நுணுக்கமான ஜோதி பிந்து ஆயிருக்காங்கன்னா जो इन आँखों से नहीं दिखाई देता। அவங்க இந்த கண்களால தென்பட மாட்டாங்க. जैसे हमारी आत्मा எப்படி நம்மளோட ஆத்மா शरीर से जब निकल जाती है எப்போ சரீரத்திலிருந்து போயிடுதோ तो आँखों से नहीं दिखाई देती। அப்போ கண்களால தென்படுறது இல்ல. आँखें बटन हो जाती है। கண்கள் என்ன ஆயிடுதுன்னா அது பட்டன் ஆயிடுது. आत्मा जब थी शरीर में எப்போ ஆத்மா சரீரத்துல இருந்ததோ तो आँखें बटन नहीं दिखाई देती थी। அப்ப கண்கள் பட்டன் போல தென்படல, இருக்கல. आँखों में चैतन्यता दिखाई देती थी। கண்கள்ல சைத்தன்யமான தன்மை தென்பட்டு இருந்தது, रोशनी दिखाई देती थी। பிரகாசம் தென்பட்டு இருந்தது. वो रोशनी, அந்த பிரகாசம், वो ज्योति बिंदु அந்த ஜோதி பிந்து शरीर में से निकल जाता है சரீரத்திலிருந்து எப்போ போயிடுதோ तो कहा जाता है मृत चूल। அப்ப சொல்லப்படுகிறது இறந்து போயிருக்கிற சரீரம். तो जैसे हमारी आत्मा ज्योति बिंदु है, निराकार है, எப்படி நம்மளோட ஆத்மா ஜோதி பிந்து நிராகாரா இருக்குது, देखने में नहीं आती, தென்படுறது இல்ல. ऐसे ही அதே மாதிரிதான் बिंदु बिंदु आत्माओं का बाप परमपिता परमात्मा भी பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா பரம்பிதா பரமாத்மா கூடயும் निरंजन निराकार है। நிரஞ்சன் நிராகாரா இருக்காங்க. हमारी आत्माओं को अंजन लगता है। நம்ம ஆத்மாக்கு அந்த கருப்பான தன்மைன்றது அப்படின்னா அந்த ஒரு மைன்றது அது ஏற்படும், டச் ஆகும். कालिमा लगती है। கருப்பான தன்மை ஏற்படுது. कुकर्म करते हैं கெட்ட செயல்கள் எப்போ செய்றீங்களோ तो अंजन लगता है। அப்போ அந்த கருப்பான தன்மை ஒட்டிக்குது. सुकर्म करते हैं நல்ல செயல்கள் எப்போ செய்றீங்களோ तो सुकर्म हमको अगले जन्म में அப்போ அந்த நல்ல செயல்கள் நமக்கு அடுத்த ஜென்மத்துல सुख का फल देते। சுகத்துக்கான பலன் கொடுக்குது. लेकिन वो परमपिता परमात्मा ஆனா அந்த பரம்பிதா பரமாத்மா जब इस सृष्टि पर आता है எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்க तो इस मनुष्य सृष्टि के हीरो पाटधारी राम, அப்போ இந்த மனித சிருஷ்டி ஹீரோ பாட்தாரி ராமர், जो कलयुग के अंत में யாரு கலியுகத்தினோட கடைசி நேரத்துல नारायण कहो, நாராயணன் சொல்லுங்க, शंकर कहो, சங்கரன் சொல்லுங்க,
प्रजापति कहो। பிரஜாபதின்னு சொல்லுங்க. इन नाम रूपों से शास्त्रों में गाया हुआ है। இந்த பேரு பிறகு ரூபத்துல சாஸ்திரத்துல பாடப்பட்டிருக்காங்க. सारी मनुष्य सृष्टि का पिता, முழு மனித சிருஷ்டிக்கு அப்பா, सारी मनुष्य सृष्टि का पति, முழு மனித சிருஷ்டிக்கு கணவன். जिसको कहते हैं पतियों का पति, யாருக்கு சொல்லப்படுகிறது? கணவர்களுக்கு கூடயும் கணவன். बापों का बाप, அப்பாக்களுக்கு அப்பா. उसको जन्म देने वाला कोई नहीं, அவங்களுக்கு ஜன்மத்தை கொடுக்க கூடியவங்க யாருமே இல்ல. मानते भी हैं ஏத்துக்கவும் செய்றாங்க. कि शंकर को जन्म देने वाला சங்கருக்கு ஜன்ம கொடுக்க கூடியவர் पिता कोई नहीं बता सकता। அப்பான்னு யாருமே இல்ல. அவங்களுக்கு அப்பா யாரு கிடையாது. वो जगत पिता है। அவங்க உலகத்துக்கே அப்பா இருக்காங்க. जगतम पितरम वंदे पार्वती परमेश्वरो। ஜகதம் பிதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. जगत का पिता, உலகத்துக்கே அப்பா, सारी मनुष्य सृष्टि का पिता, முழு மனித சிருஷ்டிக்கு அப்பா. परंतु वो पहचान में कैसे आता है? ஆனா அவங்கள எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? तब पहचान में आता है எப்போ அவங்கள தெரிஞ்சுக்க முடியும்னா जब सुप्रीम सोल उसमें प्रवेश करता है। எப்போ சுப்ரீம் சோல் அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்வாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. प्रवेश करके பிரவேசம் பண்ணி गीता के शब्दों में बताता है கீதையினோட வார்த்தையில சொல்றாங்க, कि हे अर्जुन, ஹே அர்ஜுன், पुरुषार्थ का अर्जन करने वाले अर्जुन, புருஷார்த்தத்தை அர்ஜுன பண்ணக்கூடிய அர்ஜுன், புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய அர்ஜுனன், तू अपने जन्मों को नहीं जानता, உனக்கு உன்னோட ஜென்மங்களை பற்றி தெரியாது, मैं तेरे को बताता हूँ। நான் உனக்கு சொல்றேன். कलयुग के अंत में आकर के सब मनुष्य आत्माएं जर्जरीभूत हो जाती है। கலியுகத்தினோட கடைசியில வந்து எல்லா மனிதர்கள் எல்லாருமே ஹோப்லெஸ் ஆன ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க, தமோபிரதான ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. मुसलमान लोग तो कहते हैं कब्र दाखिल हो गया। முஸ்லிம்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா கப்ரதாக்கில் அப்படின்னா சமாதியில சமாதி ஆயிட்டாங்க. अब वास्तव में आत्मा तो अजर अमर अविनाशी है। இப்போ வாஸ்தவத்துல ஆத்மா அஜர் அமர் அவினாஷியா இருக்குது. कब्र दाखिल होना या मिट्टी में मिल जाना ये कोई बात ही नहीं है। சமாதி ஆயிடுறது இல்லன்னா மண்ணோட மண் ஆயிடுறது இப்படிப்பட்ட விஷயமே எதுவுமே இல்ல. शरीर मिट्टी में मिल जाता है, சரீரம் மண்ணோட மண் ஆயிடுது. पांच तत्वों में मिल जाते हैं, அஞ்சு தத்துவங்கள்ல கலந்து போயிடுது. लेकिन आत्मा तो अजर अमर अविनाशी। ஆனா ஆத்மா அஜர் அமர் அவினாஷியா இருக்குது. अजर अमर अविनाशी आत्माओं का बाप परम पिता परमात्मा भी अजर अमर अविनाशी है। அஜர் அமர் அவினாஷி ஆத்மாவோட அப்பா கூடயும் அஜர் அமர் அவினாஷி தான். परंतु वो तुरीया है। ஆனா அவரு தனிப்பட்டவரா இருக்காரு. किन अर्थों में? எந்த அர்த்தத்துல? हम आत्माएं जन्म मरण के चक्र में आती हैं। ஆத்மாக்களா இருக்கிற நாம ஜனன மரண சக்கரத்துல வரோம். दुख और सुख भोगती हैं துக்கம் பிறகு சுகத்தை அனுபவம் செய்றோம். और वो परम पिता परमात्मा शिव பிறகு அந்த பரம்பிதா பரமாத்மா சிவன் अभोक्ता है। அபோக்தா இருக்காங்க. न सुख भोगता है சுகத்தையும் அனுபவம் செய்யறதில்ல, और न दुख भोगता है। பிறகு துக்கத்தையும் அனுபவம் செய்யறது கிடையாது. सिर्फ வெறும் कलयुग के अंत में आकर के वो प्रवेश होकर के கலியுகத்தினோட கடைசியில வந்து அவங்க பிரவேசம் பண்ணி कल्प का अंत करता है, கல்பத்தினோட கடைசி பண்றாங்க. दुख की सृष्टि का अंत कर देता है। துக்கத்தினோட சிருஷ்டிய முடிச்சிடுறாங்க. इसलिए उसका नाम है कल्पांतकारी। அதனாலதான் அவங்களோட பேரா இருக்குது கல்பாந்தகாரி. सारे कल्प का अंत करता है और नए कल्प की शुरुआत करता है। முழு கல்பத்தினோட கடைசி பண்றாங்க, பிறகு புது கல்பத்தினோட ஆரம்பம் செய்றாங்க. नए कल्प की शुरुआत
புது கல்பத்தினோட ஆரம்பம் सुख की शुरुआत करता है। சுகத்தினோட ஆரம்பத்தை செய்றாங்க। आत्माएं ஆத்மாக்கள் देह के बंधन में आना शुरू होती हैं தேகத்தினோட பந்தனத்துல வர்றதுக்கு ஆரம்பம் ஆகுறாங்க सतयुग के आदि में, சத்யுகத்தினோட ஆரம்பத்துல। परंतु आत्मिक स्थिति में रहने के कारण ஆனா ஆத்மிக ஸ்திதியில இருக்கிற காரணத்தினால सुख ही सुख का अनुभव होता है, வெறும் சுகத்தினோட அனுபவம் தான் ஆகுது, दुख का अनुभव नहीं हो सकता। துக்கத்தினோட அனுபவம் ஆக முடியாது। आज मनुष्य अपने आत्मिक स्वरूप को भूल गया। இன்னைக்கு மனிதன் தன்னோட ஆத்மிக ஸ்வரூபத்தை மறந்துட்டாங்க। सुबह से लेके शाम तक देह भान में रहता है। காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தேகாபிமானத்துல இருக்கிறாங்க। कोई से भी पूछो யார வேணும்னாலும் கேளுங்க, आप कौन है, நீங்க யாரா இருக்கீங்க? तो देह भान में आकर बोलेगा मैं डॉक्टर हूँ, मास्टर हूँ, कलेक्टर हूँ, मिनिस्टर हूँ। தேகாபிமானத்துல வந்து சொல்வாங்க நான் டாக்டர் ஆயிருக்கிறேன், கலெக்டர் ஆயிருக்கிறேன்னு, மாஸ்டர் ஆயிருக்கிறேன், கலெக்டர் ஆயிருக்கிறேன்னு சொல்லுவாங்க। देह का भान आवेगा। தேகத்தினோட அபிமானம் வரும்। ये बुद्धि में बात नहीं आवेगी कि मैं ज्योति बिंदु आत्मा हूँ। இந்த விஷயம் புத்தில வருதில்ல, நான் ஜோதி பிந்து ஆத்மா இருக்கேன்। जिसकी यादगार महर्षियों ने அதோட நினைவார்த்தம் மகர்ஷிகள் हमारे मस्तक में बिंदु या टीका लगाना शुरू किया था। நம்மளோட நெத்தில பிந்து இல்லன்னா திலக்கத்தை வச்சுக்கிறதுக்கான வைக்கிற ஆரம்பம் செஞ்சாங்க। मस्तक में मैं आत्मा विराजमान हूँ। எப்படின்னா இந்த நெற்றில நான் ஆத்மா உட்கார்ந்து இருக்கேன், किसी को पता ही नहीं है। யாருக்குமே தெரியாது। बल गीता में लिखा हुआ है, பலே கீதையில எழுதிருக்காங்க ब्रवोर मध्य प्राणमावेश सम्यक। புரோர் மத்தியே பிராணம் ஆவேஷ சம்யக்குன்னு। जब मनुष्य प्राण छोड़े, எப்போ மனிதன் உயிரை விடுறாங்களோ, शरीर छोड़े, சரீரத்தை விடுறாங்களோ, तो भ्रकुटी के मध्य में आत्मा का ध्यान करे। அப்போ இரு புருவக்கு நடுவுல ஆத்மாவை நினைக்கணும்। आत्मा का स्वरूप का वर्णन बताया। ஆத்மாவோட ஸ்வரூபத்தினோட வர்ணனைய பற்றி சொல்லிருக்காங்க। अणुअणीयान सम्मनुस्मरेत है। அப்படி அதோட விளக்கத்தை கொடுத்திருக்காங்க। आत्मा ஆத்மா अणु से भी अनुरूप है। இந்த துகள் இருக்கு இல்லையா, அணு, அதை விட அணுவா இருக்குது, ज्योतिर्मय है। ஜோதிர்மயா இருக்குது। फिर शास्त्रों में लिख दिया आत्मा अंगुष्ठाकार है। பிறகு சாஸ்திரத்துல என்ன எழுதிட்டாங்கன்னா ஆத்மா அங்குஷ்டாக்காரா இருக்குது, கட்ட விரல் போல இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க। अंगुष्ठाकार आत्मा का स्वरूप शालिग्राम के रूप में दिखाई दिया। இந்த கட்ட விரல் போல இருக்கக்கூடிய ஆத்மாவோட ஸ்வரூபம் சாலிகிராம் ரூபத்துல காமிச்சிட்டாங்க। शालिग्राम में बंधन भी दिखाया जाता है। சாலிகிராம்ல பந்தனத்தை கூடயும் காமிக்கப்படுகிறது। तो एक ने एक बात कही, दूसरे ने दूसरी बात कही, तीसरे ने तीसरी बात कह दी। இப்போ ஒருத்தர் ஒரு பேச்ச சொன்னாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பேச்சு, மூணாவது பேரு மூணாவது பேச்ச சொன்னாங்க। एक ही गीता की ஒரே கீதாவோட 108 टीकाओं से भी ज्यादा टीकाएं हो गई। 108 விட அதிகம் கிளாரிபிகேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது। माध्वाचार्य गीता अलग बात बताती है। மத்வாச்சாரியனோட கீதா தனியான விஷயத்தை சொல்லுது। शंकराचार्य की गीता वो टीका अलग बात बताती है। சங்கராச்சாரியனோட கீதா பிறகு அந்த ஒரு கிளாரிபிகேஷன் தனியான விஷயத்தை சொல்லுது। टैगोर गीता अलग बात बताती है। டாகோரினோட கீதா தனியான விஷயத்தை சொல்லுது। तो सच्चाई का लोप हो जाता है।
அப்போ உண்மையான விஷம் மறைஞ்சு போயிடுது. अनेक बातें मिक्स होने से सत्य लोप हो जाता है. அநேக விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மிக்ஸ் ஆகுறதுனால உண்மை மறைஞ்சு போயிடுது. द्वैतवादी दुनिया की शुरुआत हो जाती है. இரட்டைவாதத்தினோட உலகம் ஆரம்பமாயிடுது. उस द्वैतवादी दुनिया का नाम द्वापर रखा गया. அந்த இரட்டைவாதி உலகத்தினோட பேரு துவாபரன் வச்சிட்டாங்க. जहाँ से शास्त्रों की टीकाएं होना आरंभ हुई. இங்கிருந்து சாஸ்திரங்களினோட அந்த ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் என்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பமாச்சு. இங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு. नहीं तो शास्त्रों में भी पहले सच्ची बात थी. இல்லன்னா சாஸ்திரத்துல கூடயும் முன்னாடி உண்மையான விஷயங்கள் இருந்தது. लेकिन विकारी मनुष्यों की विकारी बुद्धि ने भांति भांति के इंटरप्रिटेशन करके ஆனா விகாரி மனிதர்களோட விகாரி புத்தி வெவ்வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன் அந்த ஒரு மிக்ஸ்டரிட்டிய பண்ணி उन शास्त्रों के तंत्र को ही गायब कर दिया. அந்த சாஸ்திரங்களினோட சாரத்தையே மறைச்சிட்டாங்க. और जो कुछ रहा बचा था பிறகு ஏதெல்லாம் மிஞ்சம் இருந்ததோ மீதி மிஞ்சம் இருந்தது वो मुसलमानों ने आकर के भाड़ों में भून दिया. அத முஸ்லிம்ஸ் வந்து நெருப்புல அத எரிச்சிட்டாங்க. नदियों में फाड़ के फेंक दिया. நதிகள்ல அத கிழிச்சிட்டு போட்டுட்டாங்க. அத ஃப்ளோ பண்ண வச்சிட்டாங்க, பாய வச்சிட்டாங்க. जमीन में गाड़ दिया. பூமியில புதைச்சிட்டாங்க. उसके बाद जो कुछ और थोड़ा बहुत बचा அதுக்கு பிறகு என்ன கொஞ்சம் நஞ்ச என்ன மிஞ்சமாக இருந்ததோ वो क्रिश्चियंस आकर के அத கிறிஸ்டியன்ஸ் வந்து विदेशों में ले गए. விதேசங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. अच्छे अच्छे ग्रंथों को ढूंढ करके நல்ல நல்ல அந்த ஒரு சாஸ்திரங்களை தேடிட்டு जर्मनी में जाकर के जर्मनी का संग्रहालय बना लिया. ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனியினோட லைப்ரரிய அங்க போய் அந்த லைப்ரரிய ரெடி பண்ணிட்டாங்க. उसका उल्टा पलटा अर्थ करके அதோட தலைகீழான அர்த்தத்தை ரெடி பண்ணி एटम बम बना लिए. ஆட்டம் பாம்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. क्योंकि शास्त्रों में लिखा हुआ है என்ன சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க कि महाभारत काल में आग्नेय अस्त्र है. மகாபாரத காலத்துல அக்னி அஸ்திரம் இருந்தது, அஸ்திரங்கள் இருந்தது. यादवों के पेट से मूसल निकले. யாதவர்களினோட வயிறிலிருந்து மூசல் வந்தது, அந்த மிசைல்ஸ் வந்தது. उन मूसलों से वो आपस में युद्ध करके उन्होंने सारे संसार को नष्ट कर दिया. அந்த மூசல் என்ன இருக்குதோ மிசைல்ஸ், அது மூலமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா खुद அந்த உலக்கை இருக்கு இல்லையா, அது மூலம் அந்த மிசைல்ஸ் மூலமாக அவங்க தனக்குள்ளேயே யுத்தம் பண்ணி के वंश को ही खत्म कर दिया. அவங்களோட அந்த வம்சத்தையே முடிச்சிட்டாங்க. लेकिन सच्चा अर्थ तो परमपिता परमात्मा ही आकर के बताता है. ஆனா உண்மையான அர்த்தத்தை பரம்பிதா பரமாத்மா தான் வந்து சொல்றாங்க. शास्त्रों का सार क्या है? சாஸ்திரங்களோட சாரம் என்ன இருக்குது? वो भगवान के अलावा कोई नहीं बता सकता. அது பகவான் தவிர வேற யாரால கூடயும் சொல்ல முடியாது. वो स्वयं इस सृष्टि का सार है. அவங்க ஸ்வயம் இந்த சிருஷ்டிக்கு சாரமா இருக்காரு. वो आकर के बताता है அவங்க வந்து சொல்றாங்க कि शास्त्रों में स्थूल रूप में जो बातें लिखी हुई हैं சாஸ்திரத்துல ஸ்தூலமான ரூபத்துல எந்த விஷயங்கள் எழுதிருக்காங்களோ वो प्रतीकात्मक बातें हैं. उनका लाक्षणिक अर्थ है. அதுக்கு எப்படின்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. पेट में से मूसल नहीं निकलते. எப்படின்னா வயிறிலிருந்து அந்த உலக்கை ஒண்ணு வர்றதில்ல. ये बुद्ध रूपी पेट है जिसमें से मिसाइल्स निकलते हैं. இது புத்தி ரூபமான வயிறா இருக்குது, இதிலிருந்து அந்த மிசைல்ஸ் வெளிவருதுன்னு சொல்றாங்க.
ये रूस और अमेरिका रूपी यादव हैं। இந்த ரூஸ் பிறகு அமெரிக்கா ரூபமான யாதவர்கள் இருக்காங்க. जो बड़े बड़े धनाढ्य होते थे, யாரு பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க. बहुत शराबी होते थे, ரொம்ப மதுபானத்தை குடிக்க கூடியவங்களாக இருந்தாங்க. और बड़े मगरूर होते थे। பிறகு ரொம்ப திமிர் இருந்தது உங்களுக்கு. उनके बुद्धि रूपी पेट से ये मिसाइल्स निकले हैं। அவங்களோட புத்தி ரூபமான வயிறிலிருந்து இந்த மிசைல்ஸ் உலக்கை என்றது ஏற்பட்டது வந்தது. जब क्रोध में आवेंगे எப்போ கோவத்துல வருவாங்களோ तो सारी दुनिया को चपेट में ले लेंगे। அப்போ முழு உலகத்தையே என்ன பண்ணிடுவாங்கன்னா தன்னோட கைக்கு எடுத்துக்குவாங்க கவர் பண்ணிக்குவாங்க கம்ப்ளீட்டா. परंतु नुदा हुआ है, ஆனா பிக்ஸ் ஆக இருக்குது. ये विनाश का कार्य இந்த விநாசத்தினோட வேலை शंकर के माथे चढ़ा हुआ है। சங்கரனோட வேலை இருக்குது. அப்படின்னா அதோட பொறுப்பு சங்கருக்காக கொடுத்திருக்காங்க. शंकर द्वारा विनाश, சங்கர் மூலமாக விநாசம். शंकर के नाम के पहले சங்கரனோட பேருக்கு முன்னாடி हर हर बम बम जोड़ा जाता है। ஹர் ஹர் பம் பம் என்ற வேர்டு ஆட் பண்ணப்படுகிறது. ये बम शब्द இந்த பாம்பு என்ற வார்த்தை शंकर, சங்கர் जिन्हें यादवों का हेड कहा जाए, யாருக்கு யாதவர்களோட ஹெட்னு சொல்லப்படுகிறாங்க. वो ही प्रेरणा देते हैं। அவங்கதான் பிரேரணைய கொடுக்கறாங்க. आसुरी सृष्टि का विनाश हो जाए, தூண்டி விடுறாங்க. என்னன்னா ஆசுரி உலகத்தினோட விநாசம் ஆயிடணும்னு. ये सारी सृष्टि आसुरी बन गई। இந்த முழு சிருஷ்டி ஆசுரி ஆயிடுச்சு. आसुरी धर्म सारी दुनिया में फैल गए ஆசுரி உலகம் முழு உலகத்துல பரவிடுச்சு. और आदि सनातन देवी देवता धर्म की स्थापना பிறகு ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனை लोप हो गई। அது மறைஞ்சு போயிடுச்சு. वो लोप हुए धर्म को स्थापन करने के लिए அந்த மறைஞ்சு போயிருக்க கூடிய தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக ये आसुरी सृष्टि का विनाश जरूरी है। இந்த ஆசுரி உலகத்தினோட விநாசம் அவசியமாக இருக்குது. அவசியமானதுன்னு சொல்றாங்க. क्योंकि देवात्माएं बहुत थोड़ी होती हैं ஏன்னா தேவாத்மாக்கள் ரொம்ப கம்மி பேர் இருப்பாங்க. और असुरों की संख्या बहुत ज्यादा होती है। பிறகு அசுரர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இருக்கும்னு சொல்றாங்க. सतयुग आदि से ही சத்யுகத்தினோட ஆரம்பத்திலிருந்து सोल वर्ल्ड कहो, சோல் வேர்ல்டுன்னு சொல்லுங்க, ब्रह्मलोक कहो, பிரம்ம லோகன்னு சொல்லுங்க, ईश्वरीय लोक कहो, ஈஸ்வரிய லோகம்னு சொல்லுங்க. जहाँ से आत्माएं इस सृष्टि पर आती हैं எங்கிருந்து ஆத்மாக்கள் இந்த சிருஷ்டிக்கு வராங்க, और चोला धारण करती है। பிறகு சரீரத்தை தாரண செய்றாங்க, जन्म मरण के चक्र में आती रहती है। ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வந்துட்டு இருப்பாங்க. आदि में थोड़ी आत्माएं आती है, ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் வராங்க, श्रेष्ठ आत्माएं। உயர்ந்த ஆத்மாக்கள். मध्य में उनकी संख्या बढ़ती जाती है நடுவுல அவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. और कलयुग के अंत में ढेर की ढेर आत्माएं उतरती हैं। பிறகு கலியுகத்தினோட கடைசி நேரத்துல நிறையதிலும் நிறைய ஆத்மாக்கள் இறங்குறாங்க. नीची कोटि की आत्माएं தாழ்ந்த கிரேட்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். और उनके संग के रंग में பிறகு அவங்களோட சங்கத்தினோட சாயத்துல सतयुग आदि से उतरी हुई 16 कला संपूर्ण आत्माएं சத்யுகத்தினோட ஆரம்பத்துல இறங்கி இருக்கிற 16 கல பரிபூர்ணமான ஆத்மாக்கள் वो रंगती चली जाती। அவங்க அதோட பிரபாவத்துக்கு வந்துட்டே போறாங்க. அப்படின்னா அந்த அவங்களோட சங்கத்தினோட நேரத்துல அவங்க வந்துட்டே வராங்க.
जैसे सोने में अलाय पड़ता है, எப்படி தங்கத்துல கலப்படம் ஏற்படுது, चांदी का अलाय डाला जाता है, வெள்ளியினோட கலப்படம் போடப்படுகிறது, तांबे का अलाय डाला जाता है, தாமிரத்தினோட அந்த ஒரு கலப்படத்தை மிக்ஸ் பண்ணப்படுகிறது, लोहे का अलाय डाला जाता है, இந்த இரும்பினோட கலப்படத்தை மிக்ஸ் பண்ணப்படுகிறது. तो उसकी क्वालिटी घटती जाती है। அப்போ அதோட குவாலிட்டி குறைஞ்சிட்டே வருது. ऐसे ही அதே மாதிரி தான் उन भारतवासी देवताओं की क्वालिटी घटती जाती है। அந்த பாரதவாசி தேவ ஆத்மாக்களோட அந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டே வருது. वो दूसरों के संग के रंग में आते आते कन्वर्ट होते जाते हैं। அவங்க மத்தவங்களோட சங்கத்தினோட சாயத்துல வர வர கன்வெர்ட் ஆயிடுறாங்க. आज से 2500 साल पहले इब्राहिम आए, இன்னிலிருந்து 2500 வருஷங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் வந்தாங்க. ढेर के ढेर भारतवासियों को कन्वर्ट करके अरब देश ले गए। நிறையதிலும் நிறைய பாரதவாசிகளை கன்வெர்ட் பண்ணி அரப் தேசுக்கு அழிச்சிட்டு போனாங்க. उन इस्लामियों में அந்த இஸ்லாமிகள்ல उनका आज का इतिहास ढूंढा जाए, அவங்களோட ஆரம்பத்தினோட அந்த ஹிஸ்டரிய வரலாற நம்ம தேடி பார்த்தோம்னா तो पता चलेगा कि वो आज में वो भाई बहन में शादियां कराते थे। அப்போ அது தெரிய வருது என்னன்னா, ஆரம்பத்துல அவங்க சகோதரன் சகோதரிக்கு நடுவுலயே திருமணத்தை செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. क्योंकि उनकी जनरेशन ही नहीं थी। ஏன்னா அவங்களோட ஜெனரேஷனே இருக்கல, ஜனத்தொகையே இருக்கல. अपनी जनरेशन को बढ़ाने के लिए தன்னோட ஜனத்தொகைய அதிகம் பண்றதுக்காக, அதிகரிச்சுக்கிறதுக்காக उनमें ये व्यभिचार फैलता रहा। அவங்களுக்குள்ள இந்த व्यभिचाரம் என்றது பரவிட்டே வந்தது. भारतवासी तो देवताएं थे, பாரதவாசிகள் தேவதைகளாக இருந்தாங்க. देवताएं अब व्यभिचारी होते हैं। தேவதைகள் அவிபிச்சாரியாக இருப்பாங்க. मर्यादा पुरुषोत्तम होते हैं। மரியாதா புருஷோத்தமாக இருப்பாங்க. सीता की दृष्टि राम में, राम की दृष्टि सीता में डूबती। சீதாவோட திருஷ்டி ராமர்ல, பிறகு ராமனோட திருஷ்டி சீதைல மூழ்கிட்டு இருந்தது. तो व्यभिचार का नाम निशान नहीं था। அப்போ व्यभिचाரத்தினோட பேரு அடையாளமும் இருக்கல. जब से ये द्वैतवादी धर्म आए 2500 वर्ष के अंदर, எப்பலிருந்து இந்த இரட்டைவாதி தர்மம் வந்ததோ துவாபர யுகத்திலிருந்து इन्होंने आकर के व्यभिचार फैलाया இவங்க வந்து व्यभिचाரத்தை பரவுனாங்க. और उस व्यभिचार की चपेट में सारे ही देवताएं आ गए। பிறகு அந்த व्यभिचाரத்தினோட பிடிக்கு முழு தேவாத்மாக்கள் வந்துட்டாங்க. मारी शर्म के अपन को देवता कहना ही बंद कर दिया। இப்போ வெக்கத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னை தேவதைன்னு சொல்றதே விட்டுட்டாங்க. हिंदू कहलाने लगे। ஹிந்துஸ்ன்னு சொல்றதுக்கு ஆரம்பம் பண்ணிட்டாங்க. अरे அரே, हिंदू कोई हिंदुस्तान के नाम पर धर्म का नाम पड़ता है क्या? ஹிந்து என்ன ஹிந்துஸ்தானினோட ஆதாரப்படி பேர் வருதா என்ன? धर्म का नाम तो धर्म पिता के नाम पर पड़ता है। தர்மத்தினோட பேரு தர்ம பிதாவினோட ஆதாரப்படி கிடைக்குது. क्राइस्ट के द्वारा क्रिश्चियन धर्म, கிரைஸ்ட் மூலமாக கிறிஸ்டியன் தர்மம், बुद्ध के द्वारा बौद्ध धर्म, புத்தன் மூலமாக பௌத்தி தர்மம், मोहम्मद के द्वारा मुस्लिम धर्म, முகமது மூலமாக முஸ்லிம் தர்மம். धर्म पिता के नाम पर होता है धर्म का नाम। தர்ம பிதாவினோட ஆதாரப்படி பேர் வருது தர்மத்துக்கு பேரு. हिंदू तो अपने धर्म पिता का नाम ही भूल गए। ஹிந்துஸ் தன்னோட தர்ம பிதாவனோட பேரே மறந்துட்டாங்க. कन्वर्ट होकर के अपने को हिंदू कह दिया। கன்வெர்ட் ஆகி தன்னை ஹிந்துஸ்ன்னு சொல்லிட்டாங்க. वास्तव में हिंदू का अर्थ होता है हिंग माने हिंसा, வாஸ்தவத்துல ஹிந்துஸினோட அர்த்தமா இருக்குது ஹின்னா ஹிம்சை, दू माने दुईते, தூவன்னா தூரம் செய்யக்கூடியவங்க. जो हिंसा को दूर करने वाले हैं उनको कहा जाता है हिंदू।
யாரு இம்சைய தூரம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஹிந்துன்னு சொல்லப்படுகிறது. भारत में अभी हिंसा बढ़ी हुई है பாரத்ல இப்போ இம்சை அதிகமா இருக்குதா या घटी हुई है? இல்லன்னா குறைஞ்சிருக்குதா? हिंसा तो दिन दूनी रात चौगनी बढ़ती जाती है. இம்சை எப்படின்னா நாளை இரவு பகல்ல 2 மடங்கு இரவுல 4 மடங்கு இப்படி அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. इसे हिंसक दुनिया को अहिंसक कौन बनाएगा? இந்த இம்சையான உலகத்தை அஹிம்சக்காக யாரு செய்வாங்க? महात्मा बुद्ध आए, மகாத்மா புத்தன் வந்தாங்க. अहिंसा का नारा दिया, அஹிம்சையினோட அந்த ஒரு मुसलमानों ने आक्रमण किया, அஹிம்சன் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. முஸ்லிம்ஸ் தாக்குனாங்க. बौद्धियों ने हाथ उठा दिए. பௌத்திகள் ஆன்சர் பண்ணிட்டாங்க, கைய தூக்கிட்டாங்க. तो हिंसा बढ़ी அப்போ இம்சை அதிகமாச்சா या घटी? இல்லன்னா குறைஞ்சிடுதா? हिंसा का बोलबाला करने वाले ही अगर இம்சைய ஃபேமஸ் ஆக ஃபேமஸ் பண்ணக்கூடியவங்களே अहिंसा का बोलबाला करने वाले ही अगर हिंसक लोगों के अधीन हो जाएंगे, அதாவது பாபா என்ன சொல்ல வராருன்னா இப்போ அஹிம்சை செய்யக்கூடியவங்க அத ஃபேமஸ் பண்ணக்கூடியவங்கள ஹிம்சை பண்ணக்கூடியவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கன்னா तो हिंसा बढ़ेगी या घटेगी? அப்போ ஹிம்சை அதிகமாகுமா இல்லன்னா குறையுமா? बढ़ती चली गई. அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. बौद्ध धर्म ही लोप हो गया. பௌத்தி தர்மே மறைஞ்சு போயிடுது. बौद्धियों का शासन काल हिस्ट्री में பௌத்திகளினோட அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த டைம் ஹிஸ்டரியில सबसे कम चला. அது எல்லாத்தை விட குறைஞ்ச டைம் நடந்தது அவங்களோட ராஜ்யம். सारी पृथ्वी पर அவங்களோட ஆட்சி முழு பூமி மேல मुसलमानों का राज्य फैल गया. முஸ்லிம்ஸினோட ராஜ்யம் பரவிடுச்சு. अभी 200 वर्ष के अंदर क्रिश्चियंस राज्य फैला है. இப்போ 200 வருஷங்களுக்குள்ள என்னன்னா கிறிஸ்டியன்ஸினோட ராஜ்யம் பரவி இருக்குது. लेकिन ये सब विधर्मी है. ஆனா இவங்க எல்லாருமே விதர்மிகளா இருக்காங்க. विपरीत धर्म का आचरण फैलाने वाले हैं. விபரீத தர்மத்தினோட செயல்கள் என்ன இருக்குதோ அத பரவக்கூடியவங்க இருக்காங்க. हिंदू ஹிந்துஸ் सब कन्वर्ट होते रहे. எல்லாருமே கன்வெர்ட் ஆயிட்டே தான் இருந்தாங்க. कोई मुसलमान कभी हिंदू नहीं बना. எந்த முஸ்லிம் கூடயும் எப்பவுமே ஹிந்துஸ் ஆகல. कोई क्रिश्चियन कभी हिंदू नहीं बना. எந்த ஹிந்து கூட எப்பவுமே எந்த கிறிஸ்டியன்ஸ் எப்பவுமே இந்து ஆகல. दूसरे धर्मों में कन्वर्ट होते गए. सबसे पुराना धर्म மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருந்தாங்க. எல்லாக்கின்ன பழைய தர்மம் और सबसे कम संख्या रह गई. பிறகு எல்லாத்தை விட கம்மி எண்ணிக்கை இருந்துடுத்து. क्या कारण हुआ? என்ன காரணமாச்சு? कमजोरी क्यों आई? வீக்னஸ் ஏ வந்தது? क्योंकि अपने धर्म पिता को भूल गए. ஏன்னா தன்னோட தர்ம பிதாவை மறந்துட்டாங்க. आखिरी கடைசிக்கு परम पिता परमात्मा स्वयं ही सृष्टि पर आते हैं. பரம்பிதா பரமாத்மா ஸ்வயமே இந்த சிருஷ்டிக்கு வராங்க. और ब्रह्मा के द्वारा பிறகு பிரம்மா மூலமாக जो वेदवाणी उच्चारण करते हैं, அந்த வேதவாணியை என்ன சொல்றாங்களோ उस वेदवाणी का मनन चिंतन मंथन करने से அந்த வேதவாணியினோட விசார சாகர மந்தனம் பண்றதுனால जो मानसिक सृष्टि पैदा होती है, அந்த மனசிய சிருஷ்டி அந்த மனது மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டி உருவாகுது. उस मानसिक सृष्टि में உருவாகுது என்ற விஷயம் இல்ல, பாபா சொல்றாங்க அந்த மானசிய சிருஷ்டியில 4 ब्राह्मण ब्रह्मा के पुत्र पैदा होते हैं.
4 பிராமணர்கள் அப்படின்னா பிரம்மாவினோட குழந்தைகள் ஜென்மம் எடுத்துக்கிறாங்க. सनत, सनातन, सनंदन, सनत कुमार. सनत, सनातन, सनंदन, सनत कुमार. चारों ही ज्ञानी तू आत्माएं. 4 பேருக்குடையும் ஞானி ஆத்மாக்கள். ब्रह्मचर्य का तेज धारण करने वाली. அந்த பிரம்மச்சரியத்தினோட அந்த ஒரு பிரகாசத்தை தாரண செய்யக்கூடியவங்க. उनमें जो बड़ा पुत्र है, அவங்கள யாரு பெரிய பையன் இருக்காங்களோ वो ऊंचे से ऊंचा ब्राह्मण कहा जाता है. அவங்கள உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் சொல்லப்படுகிறாங்க. लेकिन ये मानसी सृष्टि है, ஆனா இது மானசி சிருஷ்டியா இருக்குது, दैहिक सृष्टि नहीं है. தேகத்தினோட சிருஷ்டி இல்ல. इसलिए मानसी सृष्टि का அதனாலதான் மானசிய சிருஷ்டியினோட सबसे बड़ा पुत्र எல்லாத்தை விட பெரிய பையன் सनत कुमार नाम से विख्यात हुआ. சனத் குமார் என்ற பேர்ல ஃபேமஸ் ஆயிருக்காங்க. वो योगियों का ईश्वर है, योग ईश्वर कहा जाता है. இப்படி அவங்க யோகிகளினோட ஈஸ்வர் யோகீஸ்வரன் சொல்லப்படுகிறாரு. वो योगीश्वर कोई दूसरा नहीं है. அந்த யோகீஸ்வர் வேற யாரோ இல்ல, स्वयं परमपिता परमात्मा शिव का साकार रूप शंकर है. ஸ்வயம் பரம்பிதா பரமாத்மா சிவனோட சாக்கார ரூபம் சங்கர் ஆயிருக்காங்க. जिसे भारतीय परंपरा में शिव शंकर मिला के एक कर दिया गया है. யார பாரதிய பரம்பரையில சிவசங்கரனை இணைச்சு ஒன்னாக்கிட்டாங்க. वो शंकर याद की ऐसी तीखी स्टेज में रहता है. அந்த சங்கர் நினைவினோட அப்படிப்பட்ட தீவிரமான ஸ்டேஜ்ல இருப்பாங்க. पहुंचता है. அங்க போய் அப்படிப்பட்ட ஸ்டேஜ அடையிறாங்க. ऐसी याद में भगवान की याद में लीन होता है. அப்படிப்பட்ட நினைவுல பகவானோட நினைவுல மூழ்குறாங்க. कि शिव और शंकर को कोई अलग अलग कर ही नहीं सकता. என்னன்னா சிவன் பிறகு சங்கரனை யாருமே தனித்தனியாக ஆக்கவே முடியறதில்ல. जो शिव है वही शंकर देखने में आता है. யாரு சிவனோ அவங்கதான் சங்கரினோட ரூபத்துல தென்படுறாங்க. जो शंकर है वही பிறகு யாரு சங்கரோ அவங்கதான் शिव देखने में आता है. சிவனாக தென்படுறாங்க. नहीं तो शंकर याद में बैठा हुआ है, இல்லன்னா சங்கர் நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க. अपने से ऊंचे की ही याद की जाती है. தன்னை விட உயர்ந்தவங்க யாரு இருக்காங்களோ அவங்களதான் நினைவு செய்யப்படுகிறது. किसकी याद में बैठा है? யாரோட நினைவுல உட்கார்ந்து இருக்காங்க? जरूर கண்டிப்பாக वो आत्मिक रूप में बैठ करके अपने आत्माओं के बाप को याद करता है. அவங்க ஆத்மிக ரூபத்துல உட்கார்ந்து தன்னோட ஆத்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா அந்த அப்பாவை நினைவு செய்யறாங்க. आत्माएं बिंदु बिंदु, ஆத்மாக்கள் பிந்து பிந்து, तो आत्माओं का बाप भी அப்போ ஆத்மாக்களோட அப்பாவும் ज्योति बिंदु. ஜோதி பிந்து ஆயிருக்காங்க. हाथी का बाप कैसा होगा? யானைக்கு அப்பா எப்படி இருப்பாங்க? हाथी जैसा होगा. யானையோட அப்பா யானை போல இருக்கும். दौड़ लील वाला होगा. सांप का बाप कैसा होगा? பெருசாக இருக்கும் அந்த பாடி. பிறகு பாம்புக்கு அப்பா எப்படி இருக்கும்? सांप जैसा लंबा लंबा होगा. பாம்பு போல நீளமாக இருக்கும். तो बिंदु बिंदु आत्माओं का बाप कैसा होगा? அப்போ பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா எப்படி இருப்பாங்க? जरूर ज्योति बिंदु होगा. கண்டிப்பாக ஜோதி பிந்துவாக இருப்பாங்க. बिंदु बिंदु आत्माएं अविनाशी, பிந்து பிந்து ஆத்மாக்கள் அவினாஷியா இருக்காங்க. तो आत्माओं का बाप भी அப்போ ஆத்மாக்களுக்கு அப்பாவும் अविनाशी. அவினாஷி. वो आत्माओं का बाप அந்த ஆத்மாக்களுக்கு அப்பா जो मनुष्य सृष्टि का बाप है, யாரு மனித சிருஷ்டிக்கு அப்பா இருக்காங்க. जिसे योगीश्वर सनत कुमार कहो யார யோகீஸ்வர் சனத்குமாரன் சொல்லுங்க, या शंकर कहो இல்லன்னா சங்கரன் சொல்லுங்க, या जगत पिता कहो, இல்லன்னா ஜகத் பிதான் சொல்லுங்க. उसमें प्रवेश करता है அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்றாங்க. और प्रवेश करके सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान सुनाता है. பிறகு பிரவேசம் பண்ணி இந்த சிருஷ்டியினோட முதல் இடைக்கரையினோட ஞானத்தை சொல்றாங்க.
उस आदि मध्य अंत के ज्ञान को जो सुनते हैं, அந்த முதல் இடை கரையினோட ஞானத்தை யாரு கேட்பாங்களோ, जीवन में धारण करते हैं, வாழ்க்கையில தாரணை செய்யறாங்க, वो दूसरे धर्मों के चुंगल से छूट जाते हैं। அவங்க மத்த தர்மங்களினோட அந்த அவங்களோட பந்தனத்திலிருந்து அவங்க விடுதலை ஆயிடுறாங்க. दूसरे धर्मों का जो प्रभाव भारत में फैल जाता है, மத்த தர்மத்தினோட பிரபாவம், மத்த தர்மங்களோட பிரபாவம் பாரத்ல என்ன பரவிடுதோ वो प्रभाव से मुक्त हो जाते हैं। அந்த பிரபாவத்திலிருந்து அவங்க முக்தி அடைஞ்சிடுறாங்க. क्योंकि प्रभावित को प्रजा कहा जाता है। ஏன்னா யாரு அடிமை ஆகுறாங்களோ அவங்களுக்கு பிரஜன்னு சொல்லப்படுகிறாங்க. बुद्ध आए, புத்தன் வந்தாங்க, महात्मा बुद्ध के प्रभाव से जो भारतवासी प्रभावित हो गए, மகாத்மா புத்தனோட பிரபாவத்துக்கு எந்த பாரதவாசிகள் அடிமை ஆயிட்டாங்களோ वो बौद्धियों की प्रजा बन गए। அவங்க பௌத்திகளோட பிரஜை ஆயிட்டாங்க. क्राइस्ट आए, கிரைஸ்ட் வந்தாங்க. क्रिश्चियंस के प्रभाव से जो भारतवासी प्रभावित हो गए, கிறிஸ்டியன்ஸினோட பிரபாவத்துக்கு எந்த பாரதவாசிகள் பிரபாவித்தம் ஆயிட்டாங்களோ वो क्रिश्चियंस அந்த கிறிஸ்டியன்ஸ் बन गए, अर्थात क्राइस्ट की प्रजा बन गए। கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டாங்க. அப்படின்னா கிரைஸ்டினோட பிரபாவத்துக்கு வந்துட்டாங்க. अभी भगवान आया हुआ है। இப்போ பகவான் வந்திருக்காங்க. भगवान गुप्त रूप में आता है। பகவான் குப்த ரூபத்துல வராங்க. भगवान के उस गुप्त रूप को जो पहचानते हैं उन्हें पांडव कहा जाता है। பகவானோட அந்த குப்த ரூபத்தை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாண்டவர்கள்னு சொல்லப்படுகிறாங்க. वो भगवान पंडा है। அந்த பகவான் பண்டா இருக்காங்க. पांडव पंडे के पुत्र हैं। பாண்டவ் பண்டா என்னோட குழந்தைகளா இருக்காங்க. जैसे ब्रह्मा की औलाद ब्राह्मण, எப்படி பிரம்மாவோட குழந்தைகள் பிராமணர்கள், शिव की औलाद शैव, சிவனோட குழந்தைகள் ஷைவ், विष्णु की औलाद वैष्णव, விஷ்ணுவினோட குழந்தைகள் வைஷ்ணவர்கள். ऐसे ही அதே மாதிரிதான் पंडा की औलाद பண்டாவோட குழந்தைகள் पांडव। பாண்டவ். शास्त्रों में लिख दिया है, சாஸ்திரத்துல எழுதிட்டாங்க पांडव पांडु पुत्र थे। பாண்டவ் பாண்டு புத்திர குழந்தைகளாக இருந்தாங்க, பாண்டுவோட குழந்தைகளாக இருந்தாங்க. पांडु कहो, पंडा कहो, பாண்டுன்னு சொல்லுங்க, பண்டான்னு சொல்லுங்க, बात एक ही है। ஒரே விஷயம்தான் இருக்குது. पंडे का काम होता है रास्ता बताना, பண்டாவோட வேலை இருக்குது வழிய காமிக்கிறது, तीर्थ पर ले जाना। அந்த அந்த தீர்த்த இருக்கு இல்லையா, அந்த தீர்த்த இடத்துக்கு அந்த ஒரு ஓரத்துக்கு சேர்த்துருது. तीर्थ का अर्थ ये, தீர்த்தத்தினோட அர்த்தமே இருக்குது तीर माना किनारा, स्थान माना था। தீரன்னா ஓரம், தான்னா இடம். तीर और थ दो शब्दों को मिलाने से बनता है தீர த. இந்த ரெண்டு வார்த்தைகள் இணைந்து என்ன சொல்றாங்கன்னா तीर्थ, தீர்த்தன்னு சொல்வாங்க. माने एक किनारे लगाने वाला। அப்படின்னா ஒரு கரையோரம் சேர்த்தக்கூடியவர். जैसे कोई मझधार में पड़ा हो, இப்ப எப்படி யாராவது எப்படின்னா தண்ணிக்கு நடுவுல இருக்காங்க, மாட்டிருக்காங்க. ये संसार सागर है, विषय सागर। இந்த உலகம் கடலா இருக்குது, விஷக்கடல். इस विषय सागर में सब डूब रहे हैं, उतर आ रहे हैं। இந்த விஷக்கடல்ல எல்லா முழு உலகமே மூழ்கிட்டு இருக்கு, வெளியில வந்துட்டு மூழ்கிறது வருது ஆயிட்டு இருக்கு. इस कीचड़ की दुनिया से सब कोई निजात पाना चाहता है। இந்த சேரினோட உலகத்திலிருந்து எல்லாருக்குமே ஃப்ரீடம் தேவை இருக்குதுன்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. तो इस विषय सागर से पार उतारने के लिए இந்த விஷக்கடல்ல இருந்து எப்படின்னா கரையை சேர்த்துறதுக்காக, கிராஸ் பண்ண வைக்கிறதுக்காக वो पंडा बाप आया हुआ है। அந்த பண்டா அப்பா வந்திருக்காங்க. जो उसे पहचानते हैं वो पांडव कहे जाते हैं। யாரு அவங்கள தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள பாண்டவர்கள்னு சொல்லப்படுகிறாங்க.
पांडव गुप्त होकर के घूमते थे। பாண்டவர்கள் மறைஞ்சிருந்து சுத்திட்டு இருந்தாங்க. और पंडा बाप भी பிறகு பண்டா அப்பாவும் गुप्त होता है। குப்தமாக இருப்பாங்க. बाप भी गुप्त, அப்பாவும் குப்தம், बाप के बच्चे भी गुप्त, அப்பாவோட குழந்தைகள் கூடயும் குப்தம், उनका पुरुषार्थ भी गुप्त, அவங்களோட புருஷார்த்த கூடயும் குப்தமானது. दान मान पद सर्विस आदि सब गुप्त। இப்போ தானம், பதவி, சர்வீஸ் எல்லாமே குப்தம். ऐसा गुप्त पुरुषार्थ करने वाले श्रेष्ठ ब्राह्मण, இப்படிப்பட்ட குப்த புருஷார்த்த செய்யக்கூடிய சிரேஷ்டமான பிராமணர்கள் जो भी तन मन धन समय संपर्क ஏதெல்லாம் சரீரம், மனது, தொடர்பு, இந்த கனெக்ஷன் और संबंधियों को ईश्वरीय सेवा में लगाते हैं, பிறகு உறவினர்களை ஈஸ்வரிய சேவைக்கு அர்ப்பணம் செய்யறாங்க. वो सब गुप्त होता है। அது எல்லாமே குப்தமாக இருக்கும். इसलिए कहते हैं गुप्त दान அதனாலதான் சொல்றாங்க குப்ததான் महाकल्याण। மகா கல்யாண். जितना जितना गुप्त रखेंगे எந்த அளவுக்கு குப்தமாக வச்சுக்குவீங்களோ उतनी उसकी जास्ती ताकत होगी। அந்த அளவுக்கு அதுல ரொம்ப அதிக சக்தி இருக்கும். तुलसीदास ने भी लिख दिया रामायण में, துளசிதாஸ் கூடயும் ராமாயணத்துல எழுதிட்டாங்க. योग जुगुत तप मंत्र प्रभाव फले जब जब करिय दुराऊ। जितना गुप्त रखेंगे எந்த அளவுக்கு குப்தமாக வச்சுக்குவீங்களோ उतना पावरफुल बनेगा। அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா இந்த யோகமா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம், அதோட பிரபாவம் எந்த அளவுக்கு குப்தமாக வச்சுக்குவீங்களோ அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. तो गुप्त वेश में भगवान आकर के அதாவது அப்போ பாபா சொல்றாங்க குப்த வேஷத்துல பகவான் வந்து गुप्त रूप में नई सत्य की दुनिया स्थापन कर रहा है। குப்த வேஷத்துல புது சத்யுகி சிருஷ்டியினோட ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காங்க. सबकी बुद्धि में नहीं आवेगा, எல்லாரோட புத்தியில வருதில்ல. वो नई दुनिया बनाने वाला, அந்த புது உலகத்தை உருவாக்க கூடியவர், सुख का सागर सुख की दुनिया बनाने वाला। சுக கடல் சுகத்தினோட உலகத்தை உருவாக்க கூடியவங்க जब इस सृष्टि पर आता है तो बच्चे अनुभव करते हैं। எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்களோ அப்போ குழந்தைகள் அனுபவம் செய்யறாங்க. क्या अनुभव करते हैं? என்ன அனுபவம் செய்யறாங்க? तुम्हें पाके हमने जहां पा लिया है। உன்னை அடைஞ்சு முழு உலகத்தையே நம்ம அடைஞ்சிட்டோம். जहान में क्या पाना है? இந்த உலகத்துல அடையிறதுக்காக என்ன இருக்குது? सुख पाना है या दुख पाना है? சுகத்தை அடையணுமா இல்லன்னா துக்கத்தை அடையணுமா? इसे जहान में இந்த உலகத்துல सुख ही सुख पाना है, வெறும் சுகத்தை தான் அடையணும். दुख कोई नहीं पाना चाहता। யாருக்குமே துக்கம் விருப்பம் இல்ல. तो भगवान आकर के सुख की सृष्टि रच करके जाता है, उसे कहते हैं सुखधाम। அப்ப பகவான் வந்து சுகத்தினோட சிருஷ்டிய உருவாக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா சுகதாமம். सतयुग की सृष्टि है सुखधाम, சத்யுகத்தினோட சிருஷ்டியா இருக்குது சுகதாம். और उसके मुकाबले कलयुग की सृष्टि है பிறகு அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா கலியுகத்தினோட சிருஷ்டி दुखधाम। துக்கதாமம் இருக்குது. दुखधाम बनाते हैं मनुष्य गुरु, துக்கதாமம் உருவாக்குறாங்க மனித குருக்கள். चाहे कोई भी हो, इब्राहिम हो, बुद्ध हो, क्राइस्ट हो, गुरु हो, இப்ப யார் வேணாலும் ஆயிருக்கலாம். இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட் ஆயிருக்கலாம், குரு நானக் कोई ஆயிருக்கலாம், भी नानक हो, सब ने दुख की सृष्टि रची। நானக் ஆயிருக்கலாம். எல்லாருமே துக்கத்தினோட சிருஷ்டிய உருவாக்கி இருக்காங்க. उनके आने के बाद दुनिया नीचे गिरी है அவங்க வந்ததுக்கு பிறகு या ऊपर उठी है? உலகம் கீழே விழுந்திருக்கா இல்லன்னா மேல போயிருக்குதா ஏறி இருக்குதா? हिस्ट्री क्या कहती है? ஹிஸ்டரி என்ன சொல்லுது? दुनिया नीचे गिरती गई। உலகம் கீழே தான் விழுந்துட்டு போச்சு. इसने प्यार सौहार्द सहन शक्ति இந்த ஸ்நேகம், அன்பு, அந்த ஒரு சகிப்புத்தன்மை, सामना करने की शक्ति, सहयोग देने की शक्ति, எதிர்க்கிற சக்தி, உதவி செய்யக்கூடிய சக்தி, ये सारी शक्तियां मनुष्यों की कम होती गई। இந்த எல்லா சக்திகள் மனிதர்களது
குறைஞ்சிட்டே போச்சு. देवताओं में ये सारी शक्तियां मौजूद थी. தேவதைகளுக்குள்ள இந்த முழு சக்தி இருந்தது. अभी भगवान फिर आया हुआ है. இப்போ பகவான் மறுபடியும் வந்திருக்காங்க. सारी शक्तियां बुद्धि योग की पावर से எல்லா சக்திகள் புத்தியோகத்தினோட பவர் மூலமாக हमको फिर से दे रहा है. இப்ப நமக்கு மறுபடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. सिर्फ कहते हैं வெறும் சொல்றாங்க कि मुझे निरंजन निराकार अभोक्ता अकर्ता நிரஞ்சன் நிராகார் அபோக்தா இருக்கிற என்ன निरंजन को याद करेंगे तो निरंजन बनेंगे. நிரஞ்சன நினைவு செஞ்சீங்கன்னா நிரஞ்சன் ஆகுவீங்க. अभोक्ता को याद करेंगे तो अभोक्ता बनेंगे. அபோக்தாவை நினைவு செஞ்சீங்கன்னா அபோக்தா ஆகுவீங்க. एक बार ऐसी स्टेज पर पहुंच जाओ, ஒரு தடவை அப்படிப்பட்ட ஸ்டேஜ அடைஞ்சிடுங்க. फिर बल सतयुग त्रेता द्वापर कलयुग चारों युगों में आत्मा नीचे उतरती रहे. பிறகு பலே இப்போ சத்யுக திரேதா துவாபர கலியுகம் 4 யுகங்கள்ல கீழே இறங்கலாம். இறங்குனாலும் जैसे पार्क बने होते हैं, எப்படி பார்க் இருக்கும், बच्चे सीढ़ी पर चढ़ते हैं, குழந்தைகள் அந்த ஏணிப்படிய ஏறுறாங்க. और वहाँ से धीरे धीरे नीचे उतरते रहते हैं, அங்கிருந்து பிறகு மெதுவாக கீழே இறங்கிட்டு இருப்பாங்க. घूमते घामते. அப்படியே சுத்தி சுத்தி கீழே இறங்குறாங்க. तो ऐसे ही ये सृष्टि एक प्रकार की सीढ़ी है. அதே மாதிரி இந்த சிருஷ்டி ஒரு ரூபத்துல ஏணிப்படியா இருக்குது. एक जन्म में ही आकर के परमात्मा सबकी सदगति करके जाता है. ஒரு ஜென்மத்தை தான் வந்து பரமாத்மா எல்லாருக்குமே சத்கதிய கொடுத்துட்டு போகிறாங்க. नंबरवार सबकी सदगति होती है. நம்பர்வாராக எல்லாருக்குமே சத்கதி கிடைக்குது. जो समझ करके யாரு புரிஞ்சுக்கிட்டு परमात्मा के स्वरूप को जान करके பரமாத்மாவோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு अपने अंदर से प्यार पैदा करते हैं, யாரு தனக்குள்ள அன்பு என்றது ஏற்படுத்துக்கிறாங்களோ वो भगवान की नई सृष्टि में आनंद करते हैं. அவங்க பகவானினோட புது சிருஷ்டியில ஆனந்த அனுபவம் செய்வாங்க. और जो उपेक्षा करते हैं பிறகு யாரு அத இஷ்டப்படுறதில்ல, उनको ये नई सृष्टि में जाना नहीं हो सकता. அவங்களுக்கு இந்த புது சிருஷ்டிக்கு போகிறதுக்கு ஆகுறதில்ல. ये पुरानी दुनिया में ही उनको शरीर छोड़ना पड़ेगा. இந்த பழைய உலகத்திலேயே அவங்களுக்கு சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும். उसके लिए एटम बमों का निर्माण होता है. அதுக்காக ஆட்டம் பாம்ஸினோட நிர்மாணம் ஆயிருக்குது, அப்படின்னா உருவாக்கி இருக்காங்க. आज से 70 साल पहले இன்னிலிருந்து 70 வருஷங்களுக்கு முன்னாடி न भगवान इस सृष्टि पर आया था பகவான் கூட இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்கல. और न एटम बम बने थे. பிறகு ஆட்டம் பாம்ஸ் கூடயும் உருவாகி இருக்கல. एटम बम का नाम निशान भी मनुष्य की बुद्धि में नहीं था. ஆட்டம் பாம்ஸினோட பேரு அடையாளம் கூடயும் மனிதர்களோட புத்தில இருக்கல. वो भगवान जब इस सृष्टि पर आता है அதாவது அந்த பகவான் எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்களோ तो पहले 3 देवताओं का निर्माण करता है. அப்போ ஃபர்ஸ்ட் 3 தேவதைகளை ரெடி பண்றாங்க. ब्रह्मा, विष्णु और शंकर. பிறகு சங்கர். शंकर जब आते हैं अपना कार्य आरंभ करते हैं, சங்கர் எப்போ வராங்களோ தன்னோட வேலை எப்போ ஆரம்பம் செய்யறாங்களோ तब 1945 में அப்போ 1945 छोटी छोटी एटम बम्बियां बन करके तैयार होती हैं. சின்ன சின்ன ஆட்டம் பாம்ஸ் ரெடி ஆச்சு. हिरोशिमा नागासाकी पर ஹிரோஷிமா பிறகு நாகசாக்கி மேல उनका प्रयोग हो गया भरपूर. அது மேல அத பிரயோகம் பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க, முழுமையா பவரை போட்டு பண்ணாங்க. अभी तो இப்போ इस सृष्टि पर कितने देश हैं? இந்த சிருஷ்டில எத்தனை தேசங்கள் இருக்குது?
जहाँ हजारों हजार वाट के एटम बम बने पड़े हैं, எங்க ஆயிரக்கணக்குல எப்படின்னா அந்த அளவுல ஆட்டம் பாம்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. हाइड्रोजन बम बने पड़े हैं, कीटाणु बम बने पड़े हैं, ஹைட்ரோஜன் பாம்ஸ் கீட்டாணு பாம்ஸ் ரெடியா இருக்குது. लेकिन बैलेंस बना हुआ है, ஆனா பேலன்ஸ் இருக்குது, உருவாகி இருக்குது. अभी विस्फोट नहीं हो सकता இப்போ அத வெடிக்க முடியாது जब तक परमात्मा का कार्य संपन्न नहीं होता. எப்போ வரைக்கும் பரமாத்மாவினோட வேலை பரிபூர்ணம் ஆகாதோ அப்போ வரைக்கும் அத விஸ்போட் பண்ண முடியாது. निर्माण पूरा होगा, அத யூஸ் பண்ண முடியாது. உருவாகும் கம்ப்ளீட்டாக, तब डिस्ट्रक्शन होगा. அப்போ டிஸ்ட்ரக்ஷன் ஆகும், விநாசம் ஆகும். ऐसे नहीं அப்படி இல்ல, कि नई सृष्टि के नए संगठन का निर्माण न होने पाए. புது சிருஷ்டியினோட புது சங்கடனையினோட உருவாக்குற விஷயம் ஆகல, पैराडाइज न बनने पाए, பாரடைஸ் உருவாகல, वो जन्नत न बनने पाए, அந்த ஒரு ஸ்வர்க்கம் உருவாகல. और इस दुनिया का विनाश हो जाए. பிறகு இந்த உலகத்தினோட விநாசம் என்றது ஆரம்பம் ஆயிடுச்சு. सारी डोरी शंकर के हाथ में है. முழு கயிறு சங்கரனோட கையில இருக்கு. शिव कहो, शंकर कहो, சிவனன் சொல்லுங்க, சங்கரன் சொல்லுங்க. इसलिए उनके नाम के साथ हर हर, அதனாலதான் அவங்க பேரு கூட ஹர் ஹர். बम 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 फटेंगे பம் பம் பாம்பு எப்போ வெடிக்குமோ तो पापों का हरण करेगा. அப்போ பாவத்தை அவங்க தூரம் பண்ணுவாங்க. ऐसे नगरी का नाम भी क्या है? இந்த நகரத்தினோட பேரு கூட என்ன இருக்குது? अभी तो मुंबई हो गया है. இப்போ இது மும்பை ஆயிடுச்சு. वो भी हिसाब से है, அது கூடயும் ஒரு கணக்கு இருக்கு. क्योंकि शंकर स्वयं विनाश नहीं करता. ஏன்னா சங்கர் சுயம் விநாச செய்யறதில்ல. शिव शंकर भोलेनाथ की शक्तियाँ ही சிவ் சங்கர் போலேநாத்தினோட சக்திகள் தான் असुरों का विनाश करती है. அசுரர்களோட விநாசத்தை செய்யறாங்க. आसुरी सृष्टि का विनाश करती है. असुर संहारिणी गाया जाता है. ஆசுரி சிருஷ்டினோட விநாசம் செய்யறாங்க. அசுரர்களை முடிக்க கூடியவங்கன்னு சொல்லப்படுகிறாங்க. असुर संहारिणी देवियाँ कही जाती हैं. அசுர சம்ஹாரிணி அப்படின்னா அசுரர்களை முடிக்க கூடிய தேவிகள்னு சொல்லப்படுகிறாங்க. देवता नहीं कहा जाता. தேவதன்னு சொல்லப்படுகிறது இல்ல. इसलिए अभी कुछ वर्षों से அதனாலதான் சில வருஷங்கள் இருந்து बॉम्बे का नाम क्या रख दिया गया? பாம்பேயோட பேரு என்ன வச்சுட்டாங்க? मुंबई, मुम्बा देवी के नाम पर. மும்பை மும்பா தேவியினோட பேர்லன்னு சொல்றாங்க. क्योंकि विनाश के कार्य में महाकाली विशेष सहयोगी बनती है. ஏன்னா விநாசத்தினோட நேரத்துல மகாகாளி காரியத்துல அந்த வேலையில மகாகாளி விசேஷமாக உதவியாளர் ஆகுறாங்க. महाकाल की மகாகாலனுக்கு அவங்க விசேஷமாக உதவியாளர் ஆகுறாங்க. मारा मार खेल खलास कर देती. எப்படின்னா அடிச்சு அந்த எப்படின்னா அந்த விளையாட்டையே முடிச்சிடுறாங்க. है सूक्ष्म बात, இது நுணுக்கமான விஷயங்களா இருக்குது. लेकिन स्थूल रूप में उठाई हुई है. ஆனா ஸ்தூல ரூபத்துல எடுத்திருக்காங்க. पहले सूक्ष्म कार्य संपन्न होता है या स्थूल? ஃபர்ஸ்ட் நுணுக்கமான வேலை பரிபூர்ணமாகுதா இல்லன்னா ஸ்தூல ரூபத்துல ஆகுதா? बच्चे की पैदाइश होती है குழந்தைகளுக்கு எப்போ ஜென்மம் ஆகுதோ तो पहले सूक्ष्म में होता है அப்போ ஃபர்ஸ்ட் நுணுக்கமான ரூபத்துல ஆகுதா या स्थूल में पैदा हो जाता है? இல்லன்னா ஸ்தூல ரூபத்துல ஆகுதா? मकान बनता है வீடு எப்போ உருவாகுதோ तो पहले दिमाग में नक्शा आता है, அப்போ ஃபர்ஸ்ட் புத்தில அந்த ஒரு மேப் வருதா सूक्ष्म में, நுணுக்கமான ரூபத்துல या स्थूल में मकान बन के पहले तैयार होता है? இல்லன்னா ஸ்தூல ரூபத்துல வீடு உருவாகி ரெடி ஆகுதா? पहले सूक्ष्म में होता है. ஃபர்ஸ்ட் நுணுக்கமான ரூபத்துல ஆகுது. तो ये அப்போ இது ज्ञान के बड़े बड़े एटम बम तैयार हो रहे हैं. இந்த ஞானத்தினோட பெரிய பெரிய ஆட்டம் பாம்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குது.
ऐसे ऐसे एटम बम तैयार हो रहे हैं அப்படிப்பட்ட ஆட்டம் பாம்ஸ் தயாராயிட்டு இருக்குது. जिनसे दुनिया में फैला हुआ असत्य இதுல எப்படின்னா உலகத்துல பரவி இருக்கக்கூடிய பொய் नष्ट हो जाएगा. நஷ்டமாயிடும். सबसे बड़ा असत्य है எல்லாத்தை விட பெரிய பொய்யா இருக்குது भगवान सर्वव्यापी है. பகவான் சர்வவியாபியா இருக்காங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, मैं तो एक व्यापी बन करके நான் ஒரு வியாபி ஆகி अर्जुन के रथ में आता हूँ. அர்ஜுனனோட ரத்தத்துல வரேன். जो पुरुषार्थ का 100% अर्जन करता है. யாரு புருஷார்த்தத்தினோட 100% அத அர்ஜனம் பண்றாங்க, அந்த வேலைய செய்யறாங்க, எடுத்துக்கிறாங்க. उसके शरीर रूपी रथ में आता हूँ. அவங்களோட சரீர ரூபமான ரத்தத்துல வரேன். मुकर्रर रथ में आता हूँ. முக்கர ரத்தத்துல வரேன். एक मुकर्रर रथ में आऊंगा तो सारी दुनिया अच्छा याद करेगी. ஒரு முக்கர ரத்தத்துல வந்தேன்னா அப்போ முழு உலகம் நல்லபடியாக நினைவு செய்யுமா? या सर्वव्यापी हो जाऊंगा तो अच्छा याद करेगी. இல்லன்னா சர்வவியாபி ஆயிட்டேன்னா அப்போ உலகம் நல்லபடியாக நினைவு செய்யுமா? बुद्धि एकाग्र कब होगी? புத்தி ஒரு நிலையாக எப்போ ஆகும்? एक में आऊंगा तो बुद्धि एकाग्र होगी. ஒருத்தருக்குள்ள வந்தேன்னா புத்தி ஒரு நிலை ஆகும். अनेकों रूप में अगर प्रत्यक्ष हो जाऊंगा நிறைய ரூபத்துல ஒருவேளை பிரத்யக்ஷம் ஆயிட்டேன்னா तो बुद्धि அப்போ புத்தி बिखर जाएगी. அது செதறி போயிடும். ये बुद्धि की एकाग्रता आकर के परमात्मा बाप सिखाता है. இந்த புத்தினோட ஒரு நிலைப்படுத்துற அந்த விஷயம் வந்து பரமாத்மா கத்து கொடுக்கறாங்க. और सबने हमारी बुद्धि को बिखेरा है. மத்தபடி எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம புத்திய செதற வச்சிருக்காங்க. और भगवान हमारी बुद्धि को பிறகு பகவான் வந்து நம்மளோட புத்திய एकाग्र करता है. ஒரு நிலைப்படுத்துறாங்க. ये वाइब्रेशन की पावर तैयार होती है. இந்த வைப்ரேஷன்ஸினோட பவர் தயாராகுது. वाइब्रेशन की ये पावर तैयार होने से संगठन बनता है. வைப்ரேஷன்ஸினோட இந்த பவர் எப்போ ரெடி ஆகுதோ அப்போ சங்கடன ரெடி ஆகுது. संगठन की शक्ति आती है. சங்கடனையினோட சக்தி வருது. ओम शांति. ஓம் சாந்தி.